இந்த நன்னாளிலே இப்பொழுது நிகழ்வுகள் ஆரம்பமாகின்றது. இந்த முதலாக பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இப்பொழுது பொங்கல் வைத்து இந்த 5 குழுக்கள் நம்முடைய சேவா பாரதியில் 5 குழுக்கள் 5 பானை பொங்கல் போடுகின்றார்கள். இப்பொழுது தீபம் கொளுத்தி நிகழ்வை துவங்க இருக்கின்றோம். பாரத கலாச்சார பேரவையினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் வருகின்றிருக்கின்றார்கள். மற்றும் சேவா பாரதியினுடைய உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அழகிய நிகழ்வு ஆலமரத்திலே அடியிலே ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது. ஆலமரத்து அடியிலே விநாயகப் பெருமான் வீற்றிருப்பார். விநாயகப் பெருமான் வீற்றிருக்கின்ற ஆலய திருத்தலத்தில் இப்பொழுது பொங்கல் விழா நடைபெற இருக்கிறது. இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் நன்னையடி, இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வமங்கையடி. ஏ தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு, ஏ தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு, ஏ தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு, ஏ தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு. தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ணமங்கை. அவர்களை உங்க அருமைப்படுத்துகிறேன். அதனை அடுத்து பேராசிரியர் யாருன்னு சொன்னால் நம்ம எங்கேருந்து வந்த நிகழ்ச்சிக்கே வந்திருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்காங்க? பெங்களூர்னு வந்திருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்காங்க? பேராசிரியர்கள் வந்திருக்காங்க. அடுத்ததாக இவர் பாபு சார் பேச சிறப்பு அழைப்பாளர் வந்திருக்காங்க. அதே மாதிரி திருவிழாக்கேற்ற யார் வந்திருக்காது? சுனிதா, நம்ம ஹரி ஜுவல்லர். இப்போ எல்லாருக்கும் 10 பேருக்கு என்ன செய்கிறாங்க? வறுமை கோட்டில் கீழ் உள்ளவங்களுக்கு அரிசியும் சாரியும் கொடுக்க இருக்காங்க. உண்மையில் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அவங்க தான் மேலே ஒரு கிளாப் பண்ணுங்க, நல்ல அழகாட்டு. அடுத்ததாக நம்முடைய வாசந்தி பொன்னையா திருவாசம் முற்றவர்கள். அப்போ அடுத்ததாக சுபகலா. அப்போ எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றவர். இப்போ எல்லாருக்கும் எல்லா நிகழ்ச்சிகளும் பாரத கலாச்சார பேர். அடுத்ததாக நம்முடைய ஆலயத்தினுடைய பொறுப்பாளரும் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய பொறுப்பாளருமாக இருக்கிற ஜெயசிங் அவர்களை அறிமுகப்படுத்துகிறேன். அடுத்ததாக பேர சஜு அவர்கள் நான் சொன்ன முதல்ல. அடுத்ததாக பேபி அவர்கள், அடுத்ததாக நிர்மலா அவர்கள், அவர்கள் அனைவரையும் படுத்தி கொண்டு காமராஜ் அவர்கள். நம்ம சேவா பாரதி என்று சொன்னாலே மேற்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற நம்முடைய காமராஜ் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றேன். எல்லாருக்கும் தெரியும். இப்பொழுது நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. எல்லாம் பொங்கல் வச்சுருங்க. அடுத்த பிறகு போட்டிகள் நம்ம என்ன செய்யும்? இந்த பொங்கல் வைத்தோன்னா போட்டிகள் ஆரம்பமாகும். அப்போது சமையல் கோலப் போட்டி, நெருப்பில்லா சமையல் போட்டி, இசை நாற்காலி. பிறகு அந்த போட்டிகள் என்ன செய்யும்? பெண்களுக்கெல்லாம் நடக்கும். மற்ற நெருப்பில்லா சமையல் எல்லாருக்கும் நடக்கும். கோலப் போட்டி எல்லோரும் கோலப் போட்டி எல்லாம் ரெடியாக மேலே வாங்க. எல்லோரும் முதல்ல பொங்குறது. பிறகு முதல்ல என்ன வச்சுருங்க, தீ வச்சுருங்க. மேற்கு மாவட்ட செயலாளர் அவர்களும் ராஜேந்திர அவர்கள் வரி தர இருக்கின்றார்கள். எம் காமராஜ் அவர்கள் வரி புரிந்திருக்கின்றார்கள். முஞ்சரை ஒன்றிய சேவாபாரதி தலைவர் எஸ் கிருஷ்ணகுமார் வந்திருக்கின்றார்கள். இந்த ஆலயத்தினுடைய தலைவர் SR வினு அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். வந்தாச்சா? வாருங்க, ஓடிடுங்க. எல்லாம் கிளாப் பண்ணுங்க. கோயில் தலைவர், இவர் ஆலய கமிட்டி தலைவர் இவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வரவேற்கின்றோம். பேராசிரியர் சங்கரி அவர்கள் சொன்னேன், பேராசிரியர்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சங்கரி அவர்கள் கணவன் மையம் வந்திருக்காங்க. அவங்க தம்பதியர் சிவனும் பார்வை மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்காங்க. வெளிநாட்டு பயணம் பண்ணியிருக்காங்க. நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க. கன்னடத்தில் எல்லாம் திருக்குறள் எல்லாம் என்ன செய்யுங்க டிரான்ஸ்லேட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் வந்திருக்காங்க. பேசுகிறதுக்கு தான் அவங்களுக்கெல்லாம் நேரம் நம்ம கொடுக்க மாட்டோம். ஏன்னு சொன்னால் நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை எல்லாம் பேச போகிறாங்க. கோலம் போட்டு மேலே போங்க. எல்லோரும் கோலத்தை எடுத்துக்கொண்டு போங்க. எல்லாம் தனியாக ஆட்கள். எத்தனை கோலம்? அடுத்ததாக TML என்று சொன்னாலே யார்? TML உரிமையாளர் இவர் தான், ஸ்ரீகுமார் அவர்கள். ஸ்ரீகுமாருக்கெல்லாம் சேர்ந்து ஒரு கிளாப் பண்ணுங்க. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. முதலாக இறைவணக்கம் மகளிர் மன்றம். காலை வேளையில் காண வேண்டும் முன் பாத பங்கஜ மாதவா, ஷம சுந்தர தாமரை கண்ணா மாலை பூந்துயில் சூடிவா,
നരകവൈരിയം അരവിന്ദാക്ഷാ ഉൻ പരമഭാവന ലീലയും തിരുമൈ ശോഭയും കാണ வேண்டும் എൻ അരികിൽ വാ കൃഷ്ണ ഭഗവാനേ காலை வேளையில் காண வேண்டும் உன் பாத பங்கஜம் மாதவா ஷம சுந்தர தாமரை கண்ணா மாலை பூந்துயில் சூடிவா ஆயர் பாடியில் கோபியர் நாதா கார்முகில் வண்ண மாதவா பாலகோபாலா நானும் முன்புகள் பாட வேண்டும் என் பகவானே காலை வேளையில் காண வேண்டும் உன் பாத பங்கஜ மாதவா ஷம சுந்தர தாமரை கண்ணா மாலை பூந்துயில் சூடிவா. அடுத்ததாக தமிழ்தாய் வாழ்த்து சிறார் குழு. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெற்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தர்க்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகவுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் என்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. சேவபாறையினுடைய மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் எம் காமராஜ் அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து சில கருத்துக்களை அவருடைய அவசர வேலை வெளியில் இருப்பதால் அவர்கள் அந்த கடமை செய்ய அன்புடன் அழைத்து கொண்டு பொங்கல் விழாவை முன்னிட்டு நம்முடைய பாரத கலாச்சார பேரவை, சேவா பாரதி மகளிர் சுய உதவி குழுவினர், மகளிர் மன்றம், விவேகானந்தர் ஜெயந்தி விழாவும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த மாபெரும் பொங்கல் விழாவில் வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய அனைவருடைய பாதங்களையும் வணங்கி இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நமது ஊரை சார்ந்த மகளிர் குழுக்கள் அனைவருக்கும் அடியேனின் முதற்கள் வணக்கத்தினையும் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு இந்த விழா நம்முடைய கலாச்சாரத்தினுடைய பாரம்பரியத்தினுடைய எழுச்சி விழாவாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய பாரத தேசத்தினுடைய உண்மையான பூர்வீக செய்திகளை எல்லாம் எந்த அளவிற்கு நம்முடைய இளைஞர் மனதிலிருந்து நீக்க முடியுமோ அந்த அளவிற்கு தமிழகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பாரத கலாச்சார பேரவை, சேவா பாரதி, இன்னும் இவர்களெல்லாம் நம்முடைய தேசத்தினுடைய உண்மையான செய்திகளை மக்களுக்கு கொடுப்பதற்காக கடும் முயற்சியும் பணியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பணியும் சிறக்க வேண்டும். அதுபோல நம்முடைய விழாக்களை எல்லாம் மிக விமரிசையாக கொண்டாட வேண்டும். அது பொங்கல், திருவோணம், கார்த்திகை, சிவராத்திரி, இது போன்ற அனைத்து விழாக்களையும் நம்முடைய சந்ததியினருக்கு நல்ல புத்தெழுச்சியோடு அந்த விழாவை கொண்டாடுவதற்கு பெரியோர்களாகிய நாமெல்லாம் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பாரத பண்பாட்டு விஷயங்கள் மழுங்கெடுக்கப்படுகிறது. அதற்கு நாம் அனைவரும் வரும் காலங்களிலும் அத்தனை விழாக்களையும் சிறப்பாக கொண்டாடுவதற்கு இன்றைக்கு நாம் இங்கே ஆலயத்தின் முன்பாக இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுகிறோம் என்றால் ஒவ்வொருவர் வீட்டிலும் இந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாட வேண்டும். பலவிதமான பொங்கலை
பொங்கலிடுவார்கள். வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், காய்கறி பொங்கல், நவதானிய பொங்கல், இப்படி அதனுடைய மகத்துவத்தை எல்லாம் நம்ம சந்ததியினருக்கு நம்ம கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கும் விதமாக நம்முடைய வீடுகளில் இந்த பொங்கலை எல்லாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். சேவா பாரதியுடைய மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் எம் காமராஜ் அவர்கள் வாழ்த்துறை வழங்க அவருக்கெல்லாம் சேர்ந்து ஒரு கிளாப் பண்ணி நல்ல அழகாட்டு எல்லா பணியும் மென்கடன் பணி செய்து கிடப்பது என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்க எம் காமராஜ் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது ஐயப்பதாஸ் என்று சொன்னால் உங்களை எல்லாம் சிரிக்க வைப்பார், சிந்திக்க வைப்பார், உங்களை பாட வைப்பார், பேச வைப்பார். உங்களை சிரிக்க சிந்தனையோடு ஒரு சில நிமிடங்கள் அவர் பேசுவார். அவர் பல அலுவல்கள் இருப்ப காரணத்தினாலே முதல் அவரை பேச வாழ்த்து அங்கே அன்புடன் அழைக்கின்றேன். गजाननं भूतगणादिसेवितं कवित्तजम्बूफलसारभक्षितम् उमासुदं शोकविनाशकारणं नमामि விக்னேஸ்வரபாதபங்கஜம். எங்கும் நிறைந்து எல்லா உயிர்களையும் காத்து அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய பகவான் விநாயக பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பொங்கல் விழாவை சிறப்பிப்பதற்காக வருகிறது இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்புக்கும் வணக்கத்துக்கும் உரிய பெரியோர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை சீரோரும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய குழுவினுடைய அங்கத்தினர்கள், சிறார் குழுவினுடைய பொறுப்பாளர்கள், அங்கத்தினர்கள், இவ்வூரை சார்ந்த பெரியோர்கள், குழந்தைகள் அத்தனை பேருக்கும் இந்த பொங்கல் விழா சார்பாக மனமார்ந்த வணக்கத்தை உரித்தாக்கி, சாரு ஒரு விஷயத்தை சொன்னாங்க, ஒரு சில நிமிடங்கள்லாம் முடிச்சுட்டு ஓடணும். இப்போ முடிச்சுட்டு ஒரு சிலர் என்னன்னா, விழா என்பது உண்மையிலேயே கொண்டாடினாதான் விழா. விழான்னா கொண்டாடினாதான் விழா, இல்லைன்னா விழா கிடையாது. பொங்கல் விழான்னாலும் நாம் பொங்கல் போட்டு அதை கொண்டாடினேன்னா பொங்கல் விழா. இன்றைக்கி பாருங்கள், அற்புதமாக 5 பூஜை, 5 பொங்கல், சூரிய பகவானுக்காக பொங்கல் போடக்கூடியது. சூரிய பகவான் ஏதேசம் உச்சம் தாண்டி நமக்கு இங்கே வந்திருப்பார். அந்த ஆலமரம் கொஞ்சம் தடுத்து வச்சுருக்கு, ஏன்னா கொஞ்சம் சிறப்பாக. நான் ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு நினைவு கூர்ந்துட்டு நிறைவு செய்கிறேன். சார் பேசும்போது எல்லா விழாக்களும் பாரம்பரியமாக நாம் கொண்டாடணும், நம்முடைய பாரம்பரிய விழாக்கள் எல்லாம் இன்று தடைபட்டு கொண்டிருக்கிறது, நம்முடைய குழந்தைகளுக்கு விழாக்களை பற்றி சொல்லிக் கொடுக்கணும் என்று சொன்னார்கள். அந்த நிகழ்வோடு நான் ஒரு சின்ன கதை, ஒரு நடந்த உண்மை சம்பவத்தை உங்களுக்கு நினைவு கூர்ந்து நிறைவு செய்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரிகிற விஷயந்தான், கோயிலில் திருவிழான்னா அற்புதமாக நடக்கும். திருவிழா காலங்களில் ஆண்களை விட பெண்களுக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கும். ஏன் சொல்லுங்களேன்? ஒரு 10 நாள் திருவிழான்னா 15 ட்ரெஸ்ஸு புதுசாக எடுத்திருப்போம், எடுக்கலைன்னா 15 ட்ரெஸ்ஸு நம்ம போட்டிருப்போம். ஒரு சந்தோஷம். நான் அதுக்கு போடக்கூடாதுன்னா எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல, ஒரு மகிழ்ச்சி நமக்கு. ஒவ்வொரு நேரமும் நாம் இப்போ திருவிளக்கு பூஜைக்கு ஒரு யூனிஃபார்ம், சுமங்கலி பூஜைக்கு ஒரு யூனிஃபார்ம், அடுத்து ஊர்வலத்துக்கு ஒரு யூனிஃபார்ம், பால்குடத்துக்கு ஒரு யூனிஃபார்ம், இல்லையா? சந்தோஷம்தான், மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி தான் நமக்கு விழா. இது மாதிரி ஒரு கோயிலில் ஒரு திருவிழா நடந்துட்டு இருந்து, திருவிழாவுக்காக தன்னுடைய தாய் தன்னுடைய குழந்தையை கையில் பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு நம்ம கோயிலை எடுத்தாலே தெரியும். நம்ம அந்த திருவிழா நடக்கும்போது அந்த முக்கில் வந்தீங்கன்னா அந்த பெலூன் தம்பி எல்லாம் பெலூனை ஊதி பெருக்கி பெலூன் வித்துட்டு தருவான், பார்த்துருக்கா? நம்ம கோயிலே நம்ம உதாரணமாக எடுத்துருவோம். அது மாதிரி அம்மா அந்த முக்கில் வந்தாங்க, குழந்தை கையில் பிடிச்சிருக்காங்க, பெலூன் வந்த பையன் வித்துட்டு இருக்கும்போது இந்த குழந்தை பெலூனை பார்த்து உடனே என்ன செய்யுது, பெலூன் வேணும்னு குழந்தை அடம் பிடிக்குது. குழந்தை அடம் பிடிச்சோன்னா அம்மா குழந்தைகிட்ட சொல்லுது, முதல்ல கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், சாமி கும்பிட்டுட்டு வரும்போ பிள்ளைக்கு என்ன வாங்கி தரலாம்? பாயசம் தரலாம், பெலூன் வாங்கி தரலான்னு சொன்னான். அப்போ அந்த குழந்தை அடம் பிடிச்சு அழுதுது. குழந்தை இழுத்துட்டு அம்மா வராங்க. உங்களுக்கு தெரியும் அந்த பக்கத்தில் என்ன வச்சுருப்பாங்க, இதில் அந்த பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிட்டாய் வச்சுருப்பாங்க. குழந்தை உடனே பார்த்து என்ன கேட்டது, எனக்கு மிட்டாய் வேணும்னு அடம் பிடிக்குது. முதல்ல பெலூன் வேணும்னு சொல்லிச்சு, அம்மா இழுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ மிட்டாய் வேணும்னு அடம் பிடிக்குது. உடனே அம்மா என்ன சொன்னாங்க,
முதல்ல சாமி கும்பிடணும், பழைய பல்லவி. முதல்ல சாமி கும்பிடணும், ரெண்டாவது மிட்டாசி வாங்கி தரலாம். இப்போ மீண்டும் குழந்தை அடம் பிடிச்சிது. அப்போ திரும்ப அம்மா பிடிச்சி இழுத்து இப்படியே போவேன்னு சொல்லி இப்படி கூட்டிகிட்டு வந்தால் உங்களுக்கு இது தெரியும், விளையாட்டு பொருட்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க அந்த முக்கு, அதில் எல்லாம் போட்டிருப்பாங்க. குழந்தை உடனே எனக்கு விளையாட்டு வேணும்னா, இப்போவும் அம்மா பழைய பல்லவி என்னது, முதல்ல சாமி கும்பிடணும், ரெண்டாவது விளையாட்டு அப்படின்னா. இழுத்துட்டு அப்படியே கோயிலில் கொண்டு போய் கோயிலில் விட்டுட்டு அம்மா சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாம் நம்மளை மறந்து சாமி கும்பிடுவோம், அப்படி தானே? ஆமாம், பிள்ளைய முன்னாடி விட்டுட்டு ரெண்டு கையும் தூக்கி அம்மா அப்படியே கண்ணை அடைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்ததா. இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு தெரியுமா, அப்படி இப்படி பார்த்தது, யாரையும் காணல. கொஞ்சம் நல்ல கூட்டம், நீங்கள் 9ஆம் திருவிழாவை கணக்கு பண்ணிடுங்க, நல்ல கூட்டம். பிள்ளை ஒரே ஓட்டமாக ஓடி விளையாட்டு கடையில் வந்து நிற்குது. இப்போ அம்மா கண்ணை முடிச்சு பார்த்தா யாரை காணல, பிள்ளையை காணல. இது உண்மையிலே நடந்த சம்பவமாக்கும். பிள்ளைய காணல, அம்மா அங்கே இங்கேயும் தேடினாங்க, காணல. பொங்கலோ பொங்கல். அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும், அதாக்க சாருன்னு கூப்பிட்டது, எங்க பொங்கல் முதல்ல பொங்கிச்சுன்னு. கொஞ்சம் இடுங்க வர அணையும். இப்போ குழந்தை போய் விளையாட்டு கடையில் நிற்குது, விளையாட்டை எடுத்து கையில் வச்சுட்டு பார்த்தா அம்மாவை காணல. இப்போ அம்மா அங்கே சாமி கும்பிட்டுட்டு தான் நின்னுது. அந்த குழந்தைய விளையாட்டை எடுத்தோன்னே கடைக்காரர் கேட்குறாரு, நீ யாருன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல தெரியல. சுற்றி பார்க்குது, அம்மாவை காணல. அந்த பக்கம் நிறைய தாய்மார்கள் நிற்காங்க. கடைக்காரர் கேட்கார், இது உங்கள் குழந்தையாண்ணா? இல்லைண்ணா. ஒவ்வொரு ஆள்கிட்ட கேட்டார், இல்லைன்னாங்க. குழந்தை இப்போ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அழ ஆரம்பிச்சு. அம்மா கண்ணு முடிச்சு பார்த்து பிள்ளைய காணலன்னு அம்மா தேட்டான். அங்கே கடைக்காரரு கோயிலில் ஒரு நிர்வாகத்தை சொல்லி இந்த குழந்தைய பிடிச்சி வச்சுட்டு குழந்தைகிட்ட சொல்லியாரு, உனக்கு விளையாட்டு தாரேன், அம்மா வருவாங்க, அதுவரை நீ இந்த விளையாட்டை வச்சுக்கா, அம்மா இப்போ வரேன்னு குழந்தைகிட்ட சொல்லுது. குழந்தை அழ ஆரம்பித்தோன்னா கடைக்காரர் விளையாட்டை கொடுத்தாச்சு. இப்போ குழந்தை என்ன கேட்கும், எனக்கு விளையாட்டு வேண்டாம், அம்மா வேணும்னு அழ ஆரம்பிச்சு. இப்போ இவர் நல்லா சொல்கிறாரு, கேட்கல. உடனே அந்த கம்மிட்டிக்காரர் அப்படியே பிடிச்சிட்டு வந்து மிட்டாய் கடையில் கொண்டு போய், பிள்ளை அம்மா இப்போ வரும், நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம், அதுவரை உனக்கு மிட்டாய் வாங்கி தரேன், சாப்பிடுன்னு. இப்போ குழந்தை என்ன சொல்லும், எனக்கு மிட்டாய் வேண்டாம், அம்மா வேணும்னு அழுதுது. அப்படியே தூக்கிட்டு போய் பெலூன்காரன் வந்தான், பெலூனை காட்டி கொடுத்து, பிள்ளை பெலூன் வாங்கி தரேன், அம்மா வர நேரம் பெலூனை வச்சுக்கா, அம்மா வந்தா அம்மாட்ட விட்டுலாம், இப்போ கொஞ்ச நேரம் பிள்ளை அழாது இருந்த. இப்போ குழந்தை என்ன கேட்கும், அம்மா வேணும்னு. நம்மளாம் ஞாபகத்துக்கு வேணும் நமக்கு. இது ஒரு நடந்த சம்பவம். இதிலிருந்து நம்ம புரிய வேண்டியது என்னன்னா, அம்மா அழைச்சிட்டு வரும்போது பெலூன் வேணும்னு அழுதுது குழந்தை. அம்மா சாமி கும்பிட்டுட்டு பெலூன் வாங்கி தரேன்னா, இல்லை இல்லை எனக்கு பெலூனே வேணும்னு சொன்னது, எனக்கு மிட்டாயே வேணும்னு சொன்னது, எனக்கு விளையாட்டே வேணும்னு சொன்னது. யார்கிட்ட அழுதுது, அம்மாட்ட. அம்மா கையில் பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கு. இப்போ அம்மா இல்லை, இது எல்லாம் கொடுக்கலன்னு சொல்லியாச்சு. ஆனால் யார் வேணும்னு கேட்குது, அம்மா வேணும். நமக்கெல்லாம் அம்மா யார், நமக்கெல்லாம் அம்மா யாரு, பாரத மாதா, பாரத மாதா. நமக்கெல்லாம் அம்மா யாரு, பாரத மாதா. இந்த நாடு இருக்கும் மேலதான் உங்களுக்கு பெலூன், நமக்கு உங்களுக்கு என்ன, நமக்கு பெலூனு, மிட்டாசி, விளையாட்டு சாதனம், இந்த பொங்கல் எல்லாமே இந்த நாடு இருக்கும் மேலதான். நாடு நம்ம விட்டு போச்சுன்னு வச்சுருங்க, ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதனால் இந்த நாடு நம்மகிட்ட இருக்கணும், இந்த நாடு நம்மோடு இருக்கணும், இந்த நாடு நம்மை விட்டு போகாமல் இருக்கணும்னா, இந்த பொங்கல் கூட நம்ம போடணும்னா இந்த நாடு நம்மோடு இருக்கணும். நாம ஒரு குழு நடத்தணும்னா இந்த நாடு நம்மோடு இருக்கணும். நாம கோயிலுக்கு போனோம்னா இந்த நாடு நம்மோட இருக்கணும். அப்ப நாடு நம்மோட இருக்கணும்னா நாம என்ன செய்யணும், உங்களுக்கே தெரியும், நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நாடு நம்மோடு இருந்தாதான் நமக்கு எல்லாம் வேணும். நாடு நம்ம விட்டு போச்சுன்னா நமக்கு ஒன்றும் வேண்டாம். ஆக நாடு நம்மோட இருப்பதற்கு எல்லோரும் இந்த விழாவில் உறுதி எடுத்துக்கொள்ளணும். அந்த உறுதி நம்மை மேம்படுத்துவதாக இருக்கணும். அதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவார். நன்றி, வணக்கம். இப்போ திருவிளக்கேற்றுதல் நிகழ்வு நடைபெற இருக்கிறது. ராஜேஸ்வரி ரவீந்திரன் அவர்கள் வருகை இருக்கின்றார்கள். அவர்கள் அடுத்த செல்வி பியூலா ஜாஸ்மின், திருமதி ஆர் சுனிதா கரிபிரசாத் கரி ஜுவல்லரி, திருமதி சர்மிளா பால்ராஜ் காப்புக்காடு அவர்கள். ஓம் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஓ ஓ
திருமதி பீலா ஜாஸ்மின் சேவாபாரதி மேற்கொண்ட தலைவர். அடுத்ததாக திருமதி ஹரிபிரசாத் ஹரி ஜுவல்லரி காப்புக்காடு. பேரரசர் சங்கரி அவர்கள். அடுத்ததாக திரு எஸ்ஆர் வினு ஆலய தலைவர். ஆலய பொருளாளர் ஸ்ரீகுமார் வாங்க. ஆலய பொருளாளர் ஸ்ரீகுமார். முனைவர் சீனிவாசன் அவர்கள் பெங்களூர் வந்திருக்காங்க. பாரத கலாச்சார பேரவை மார்த்தாண்டம் மற்றும் சேவா பாரதி சுய உதவிக்குழுவினர் சதாசிவ மனோன்மணியம் புரம் விழாத்துறை இணைந்து நடத்துகின்ற விவேகானந்தருடைய ஜெயந்தி விழா மற்றும் பொங்கல் விழா இங்கே சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. குத்து விளக்கேற்றி 5 பானைகளிலே பொங்கலையும் வைத்து பொங்கல் விழாவை மிகச்சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த விழாவினுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி பலரும் இங்கே உரையாற்றினார்கள். விழா என்றாலே நாம் அனைவரும் ஒன்றாக கூடுகின்ற ஒரு நேரம் என்று தான் கருதுகின்றோம். திருவிழா என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு ஏன் திருவிழா என்ற பெயர் வந்தது என்றால் அழகிய விழா. அங்கே விழாவிற்கு வருகின்றவர்கள் அனைவருமே தங்களையும் அலங்கரித்து கொண்டு வருகின்றவர்களும் அலங்காரத்தோடு வருகின்றார்களா என்பதை பார்க்கின்ற ஒரே நோக்கத்தோடு வருகின்றார்கள். அப்படிப்பட்ட விழாவிலே தான் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகின்றது. ஆனால் இந்த விழா எப்படிப்பட்ட விழா என்றால் அறிமுக விழா அல்ல. நாம் நம்முடைய நன்றி கடனை செலுத்துகின்ற விழா. சற்று முன் பேசியவர் கூறினார், இப்பொழுது நாம் நன்றி கடன் செலுத்த வேண்டிய சூரியன் நமக்கு தலைக்கு மேலே வந்து சற்று கீழே வந்து இருக்கின்றது என்று குறிப்பிட்டார். அது தலைக்கு மேலே வந்து கீழே வந்தாலும் முன்னாலே கிழக்கு திசைகளை விதித்தாலும் எல்லாம் ஒன்றுதான். ஏனென்றால் அந்த சூரியனுக்கு உரிய சூரிய பகவானுக்குரிய ஒரு வழிபாடு தான் இது. இதிலே வருகின்ற அந்த பொங்கலே பொங்கல் என்று சொல்லி அந்த பொங்கல் பொங்குகின்ற காட்சியை காணும்போது கதிரவன் புன்சிரிப்பால் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவான் என்று சிலர் கூறுவார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே கொண்டாடப்படுகின்ற விழா இந்த பொங்கல் விழா. அதற்கு முன்னர் தங்களிடம் உள்ள அழுக்குகளை எல்லாம், வீட்டிலே உள்ள அழுக்கு ஆடைகள் மட்டுமல்ல, அழுக்கு பொருள்கள் மட்டுமல்ல, தங்களுடைய மனதிலே ஏற்பட்டிருக்கின்ற தீய எண்ணங்களை எல்லாம் அகற்றிவிட்டு நல்லெண்ணங்களோடு இந்த திருவிழாவை 5 நாட்கள் நடத்த வேண்டும், கொண்டாட வேண்டும் என்று கருதுகின்றார்கள். போகி கழிந்து எல்லாம் போய் பிறகு எல்லா அழுக்குகளும் போய் கழிந்த பிறகு அடுத்த நாள் தான் பொங்கல் விழா. இந்த பொங்கல் உண்மையிலே சொன்னால் 14ஆம் தேதி நடந்தாலும் இங்கே முன்கூட்டியே இந்த விழாவை நடத்தி நம்முடைய மகிழ்ச்சியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்படிப்பட்ட விழாக்கள் இங்கு மட்டுமல்ல, தமிழகத்திலே உள்ள அனைத்து கிராமங்களிலும் மிகச்சிறப்பாக நடக்க வேண்டும். அதன் வாயிலாக தமிழர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற ஒரு செய்தியை உலகம் முழுவதும் அறிவார்கள். இந்த பொங்கல் விழா தமிழ்நாட்டுக்குரியது மட்டுமல்ல, இங்கே அகில உலகங்களிலும் கொண்டாடப்படுகின்றது. அவர் நண்பர் குறிப்பிட்டார், நாங்கள் பெங்களூரிலிருந்து வந்திருக்கின்றோம் என்று. பெங்களூரிலே இதற்கு மகா சங்கராந்தி என்று குறிப்பிடுவார்கள். மகா சங்கராந்தி என்றால் வேறு ஒன்றும் அல்ல, எல்லோரும் ஒருவர் மற்றவருடைய வீட்டுக்கு செல்வார்கள். சென்று எள் பொட்டலம், எள்ளும் அதே நேரத்திலே அந்த பொட்டுக்கடலை சர்க்கரை அடங்கிய பொட்டலத்தை கொடுத்து விட்டு வாழ்த்துவார்கள். அதாவது எள்ளு கொற்று எல்லாம் போயிடுன்ட்டு, அதாவது நம்முடைய துன்பங்களை எல்லாம் போக வேண்டும் என்று எண்ணி பிறரிடம் கொடுத்து ஒரு ஆசீர்வாதம் பெறுகின்ற ஒரு காட்சி அங்கே இருக்கின்றது. அதேபோல் வட இந்தியாவிலே மற்ற
மாகி, பீகார் போன்ற மாநிலங்கள், சில இதர மாநிலங்களெல்லாம் கூட இந்த விழாவை பிகு பண்டிகை என்று குறிப்பிடுவார்கள். இது மாதிரி இந்த பண்டிகையை, பொங்கல் பண்டிகையை பொங்கல் என்று சொல்லாமல் பல பேர்களிலே சுட்டிக்காட்டி நிகழ்த்துகின்றார்கள். இன்றோடு நாம் விட்டுவிடுவதல்ல, நமக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு நிலையிலே சூரியனுக்கு பிறகு மாட்டிற்கு நன்றி செலுத்துகின்றோம். எப்பொழுதுமே சொல்லுவோம், உழவு இல்லாவிட்டால் இன்றைக்கு உலகமே இல்லை, உழுது உண்டார்க்கு இவ்வுலகில் என்று சொல்கின்றோம். எனவே உழவன் இல்லாவிட்டால் நாம் இல்லை, நமக்கு உணவு இல்லை. உழவனுக்கு என்ன தேவை? மாடு தேவை உழுவதற்கு. எனவே அந்த மாட்டுக்கு நன்றி தெரிவித்து நாம் அடுத்த நாளை மாட்டுப்பொங்கல் என்று நடத்துகின்றோம். அதற்கு அடுத்த நாளை நான் குறிப்பிட்டது போன்று பல நாட்களில் ஒன்றாக கன்னிப்பொங்கல் அல்லது காணும் பொங்கல் என்று குறிப்பிடுகின்றார்கள். வேறு ஒன்றுமல்ல, நம்முடைய பெண், நம்முடைய வீட்டிலே உள்ள பெண்ணை திருமணம் செய்து கொடுத்திருப்பார்கள். அந்த வீட்டிலே உள்ள மருமகனை அழைத்து அவருக்கு உணவு கொடுத்தல், எல்லா வகையான பொருள்களையும் கொடுத்து அனுப்பி அவர்களை சிறப்புப்படுத்துதல், மகிழ்ச்சிப்படுத்துதல். அதான் காணும் பொங்கல். காணும் பொங்கல் என்றால் கண்டு வலிக்கின்ற பொங்கல் என்று. இதே மாதிரி அதைத் தொடர்ந்து அடுத்த நாள் நாம் எல்லோரும் கருதுகின்றோம் அல்லவா, இந்த உலகத்திலேயே மிக சிறந்த கவிஞன் என்றும், அவன் இல்லாவிட்டால் இன்றைக்கு உலகமே இல்லை, இலக்கியம் இல்லை என்று கருதுகின்றோம் அல்லவா. அத்தகைய சிறப்புடைய திருவள்ளுவர். ஏனென்றால் அவர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொல்லும்போதே, அகர முதல் என்று சொல்லும்போதே பகவானை வழிபடுகின்ற சிறப்பை உடையவர். அப்படிப்பட்டவரை இந்த உலக மக்கள் அனைவரும் அறிய வேண்டும் என்பதற்காக திருவள்ளுவர் தினம் என்ற ஒரு நாள் பெயரிட்டு கொண்டாடுகின்றோம். இந்த நிலையிலே தமிழகத்திலே ஏறத்தாழ 5 நாட்கள் இந்த பொங்கல் விழா நடைபெறுகின்றது. எனவே அத்தகைய பொங்கல் விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடுவதற்காக இங்கே முதல் நாளிலே கூடியிருக்கின்றோம். அதோடு இங்கே விவேகானந்தர் ஜெயந்தி விழா என்று குறிப்பிட்டார். யார் இந்த விவேகானந்தர்? இது உங்களுடைய உள்ளத்திலே எழுகின்ற ஒரு வினா. அதாவது விவேகானந்தர்னா விவேகம் உடைய ஆனந்தத்தை இந்த உலகத்திற்கு தருகின்றவர், விவேகத்திற்கே உரிமையானவர். ஏனென்றால் அவர் வாழ்ந்த நாட்களோ மிக குறைவு, 39 ஆண்டு காலம்தான் வாழ்ந்தார். அந்த 39 காலம் மறைந்த அவர் இளைஞராகவே வாழ்ந்து இளைஞராகவே மறைந்தார். அவர் சொன்ன கருத்துக்கள், இந்த உலக மக்கள் அனைவரும் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும், அன்போடு வாழ வேண்டும், ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்றெல்லாம் சொன்னார். இப்போ இந்த அருமையான ஒரு நிகழ்வில் டாக்டர் அதான் முனைவர் சீனிவாசன் அவர்கள் தேனாக தித்திக்கும் இன்பத் தமிழிலே நமக்கெல்லாம் அருமையான ஒரு உரை வழங்கின. இப்பொழுது உங்களை மகிழ்விப்பதற்காக நடனமாட வருகின்றார்கள் நம்முடைய சிறார்கள். സന്നിധാനം ഇങ്ങിവിടെ താഴ്വരയിൽ എന്നേകാന്ത സഞ്ചാരം ശരണം ശരണം എൻ്റെ സ്വാമി എൻ്റെ വിളിയൊന്നു കേൾക്കെൻ്റെ സ്വാമി ഇരുമുടി
വിളിയേൽക്കൂ സ്വാമി, എന്റെ പാദങ്ങൾ നോവുകയല്ലോ. കാടിന്നിരുൾ മുടിയാകെ മലങ്കാറ്റേ തുലയുകയാ. കാട്ടാനകളുടെ മേട്ടി കരിമ്പുലിയുടെ മൂളൽ കേട്ടു. തുണയിവിടാരുമില്ല ആരുമില്ലൻ പൊന്നയ്യപ്പനേ. അങ്ങകലെ മലമേലെ എന്നയ്യന്റെ സന്നിധാനം. തക്കടതക്കം തട്ടി തട്ടി തക്കടതക്കം തട്ടി തട്ടി തഞ്ചി നെഞ്ചുടുക്ക് കൊഞ്ചി തഞ്ചി കൊഞ്ചി നെഞ്ചുടുക്ക്. ശരണം ശരണം എന്റെ സ്വാമി, ശരണം ശരണം എന്റെ സ്വാമി. തങ്കടതക്കം തട്ടി തട്ടി തക്കടതക്കം തട്ടി തട്ടി തഞ്ചി നെഞ്ചുടുക്ക്. ദീപാരാധനയ്ക്ക് സോപാനത്തിലൊന്ന് തൊഴുതു മണങ്ങാൻ മോഹം. വാക്കിൻ പൂവിറുത്ത് പാട്ടിൽ കോർത്തെടുത്ത് ചാർത്താനുള്ളിൽ മോഹം. ശരണം ശരണം ശരവണ സോദര ശരണം ശരണമപ്പാ. ഹരിഹര സുതനേ ഗിരിവര നിലയ ശരണം ശരണമപ്പാ. തിരുവാഭരണം ചാർത്തിയ രൂപം കാണാൻ തുണ വേണം, അയ്യനെ കാണാൻ തുണ വേണം. അങ്ങകലെ മലമേലെ എന്റെ സന്നിധാനം. വട്ടം കൊട്ടി കൊട്ടി പൂക്കില കയ്യിൽ തുള്ളി തുള്ളി ചാടാനുള്ളൊരുങ്ങി, തുള്ളി തുള്ളി പാടാനുള്ളൊരുങ്ങി. ശരണം ശരണം എന്റെ സ്വാമി, ശരണം ശരണം എന്റെ സ്വാമി. ചെങ്കില വട്ടം കൊട്ടി കൊട്ടി പൂക്കില കയ്യിൽ തുള്ളി തുള്ളി ചാടാനുള്ളൊരുങ്ങി. മതിമോഹനമൊരു ഭജനാവലിയിൽ ശ്രുതി ചേർന്നൊഴുകി മനം. ശ്രുതിയിൽ ചേർന്നു ശരണം ശരണം പാടി പദതാരിണ തേടാ. ഉലകം മുഴുവൻ പോറ്റിയുണർത്തും മഹിഷി മർദ്ദന ശരണം. പ്രണവം ചൊല്ലി പടിയൊന്നേറാൻ അടിയനു വരം തരണേ പൊന്നയ്യപ്പ, അടിയനും പദശരണം. അങ്ങകലെ മലമേലെ എന്റെ സന്നിധാനം. ഇങ്ങിവിടെ താഴ്വരയിൽ എന്നേകാന്ത സഞ്ചാരം. இப்பொழுது நம்முடைய முன்னாள் முஞ்சரை ஒன்றியத்தினுடைய முன்னாள் பெருந்தலைவர், நம்முடைய சொந்த வீட்டு பிள்ளை, நம்ம வீட்டு பிள்ளை ஸ்ரீ ராஜேஸ்வரி அவர்கள் பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாருக்கும் தெரியல, என்னைக்கு பொங்கல். நம்ம பொங்கல் கொண்டாடுல, போன வருஷம் கொண்டாடணும். நெருப்பில்லா சமையல் மற்றும் கோல போட்டி, அதே போல் இன்னும் நிறைய விளையாட்டு போட்டிகள் எல்லாம் இருக்குது இல்லையா? எல்லாருக்கும் மார்வேட போட்டி, அதான் நாற்காலி போட்டி, இசை நாற்காலி எல்லாத்துலேயும் கலந்து கொண்டு எல்லோரும் நல்லபடியாட்டு நிறைய ப்ரைஸ் எல்லாம் வாங்கணும். நான் இப்போ தான் ஒரு சிறுவர் குழு அது போயிட்டு வந்தேன் வார வழியில். சார் வாரதுக்கு லேட் ஆச்சு, அதனால் அதில் கலந்து கொண்டேன். அப்போ அங்கே இதை பற்றி தான் பெருமையாக பேசினேன். ஏன்னா நிறைய எங்கள் இடத்துல எல்லாம் பிள்ளைகள், அந்த பெரிய ஆட்கள் எல்லாம் ஒன்றும் இதில் கலந்து கொள்ளியதில்லை. ஆனால் இங்கே நம்ம இடம், எங்கள் இடம் அது, இங்கே நம்ம இடம் இல்லையா?
நம்ம இடத்துல நம்ம பெரிய ஆட்கள் எல்லாமே இதில் எல்லாத்துலேயும் கலந்து கொள்வோம். வணக்கம் மேடம், வணக்கம். அப்போ இது இந்த இடத்துல சிறப்பாக நடக்க, அதில் கட்டாயம் கலந்து கொள்ளணும், எனக்கு போகணும் அப்படின்னு. ஆனால் அந்த சிறுவர் குழு அந்த இதில் எங்களுக்கு அடுத்த வாரம் திருவிழா நடக்குது. அதில் நிறைய எங்களுக்கு போட்டிகள் எல்லாமே இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு அதை பற்றி பேசினேன். அப்போ நான் அந்த வேலை கூட பெரிய ஆட்கள் அதில் எல்லாம் கலந்து கொள்ளணும். எங்கள் காப்பியாட்டில் இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்குது, அதில் இப்போ கலந்து கொள்ள போகிறேன். அதனால் அடுத்த வாரம் நமக்கு அதை பற்றி பேசலாம் அப்படி. நான் டான்ஸு பிள்ளைகள் பெரிய ஆட்கள் கூட டான்ஸ் ஆடியது இங்கே நல்லா இருக்கு, நான் பெருமையை எப்பவும் படுவேன். அது காணணும், கட்டாயம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். சீக்கிரம் எங்கள் சாரையை திருத்தப்பட்டி கூட்டிகிட்டு வந்தது. அதனால் டான்ஸ் எல்லாம் முடிஞ்சது என்ன தெரியல இன்னும் தானே. அப்போ எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. அதே பொங்கல் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பொங்கல் எல்லாம் நிறைய பேர் போட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இனி நமக்கு பொங்கல் வருது இல்லையா, 15ஆம் தேதி பொங்கல். அந்த பொங்கல் வீட்டில் கட்டாயம் எல்லாருமே பொங்கல் பொங்கணும். அது கொஞ்சம் அரிசியை போட்டாலும் சரி, நமக்கு தேவையானது கட்டாயம் பொங்கி இருக்கணும். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பொங்கலை பொங்கணும். அது நம்ம இந்துக்களுக்கு முக்கியமாக இந்துக்கள் கட்டாயம் பொங்கல் பொங்கணும். ஏன்னா நம்ம என்ன செய்தோன்னா, நம்ம பயிர் செய்தோம் இல்லை, விவசாயம் செய்து அந்த தானியங்களை எல்லாம் நம்ம பயன்படுத்தியது கிடைக்க அந்த தானியங்களை விவசாயம் செய்தோம். அந்த அதுக்கு வேண்டி விவசாயிகளுக்கும் இறைவனுக்கும் நம்ம ஐம்பூதங்களுக்கு நன்றி செல்லும் விதமாக நாம் இந்த பொங்கல் நிகழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த பொங்கலை ஒரு வருஷத்துக்கு ஒருக்க நம்ம நன்றியை நிகழ்த்துவோம். அதற்காக அனைத்து இந்துக்களும் மட்டும் இல்லை எல்லாருமே கொண்டாடுவோம். அதுக்கு எல்லோரும் கொண்டாடணும் அப்படின்னு கேட்டுட்டு மறுநாளைக்கு மாட்டுப்பொங்கல் இல்லை, முதல் நாள் போகி பொங்கல். அடுத்தது போகி பொங்கல்னா பழையனை கழுதலும் புதியனை புகுதலும் போகி பொங்கல். அது பழையதை எல்லாம் நம்ம தூத்தெடுத்து, அது மட்டும் இல்லை, அந்த வேஸ்ட்டு மட்டும் இல்லை, நம்ம மனசில் இருக்க கெட்ட எண்ணங்களை அத்தனையும் நம்ம தூத்து வெளியே ஆக்குவோம். ஆக்கிட்டு புதிய மனசில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், நல்லதாக இருக்கணும்னு மனசில் எண்ணிட்டு நம்ம தொடங்குவோம். அதுதான் போகி பொங்கல். அடுத்தது பொங்கல், நம்ம பொங்கல் பண்டிகை பொங்கல் பொங்குவோம். மறுநாள் மாட்டு பொங்கல். நிறைய வீட்டில் எல்லாம் மாடு நிற்கும். பண்டெல்லாம் எங்கள் வீட்டில் எல்லாம் 10 மாடு நின்று இருக்குது. ஆனால் அப்போ எல்லாம் நாங்கள் நல்லா கொண்டாடுவோம். எல்லா மாடையும் குளிப்பித்து நம்ம அதையெல்லாம் ஒருக்கி எடுத்து நல்ல சந்தோஷமாக மாட்டு பொங்கல் போடுவோம். மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல். காணும் பொங்கல்னால் நம்ம சொந்தக்காரர்களை எல்லாம் கூப்பிட்டு நம்ம வீட்டில் இருந்தும் செய்யலாம், அது வெளியே எங்கேயும் சுற்றுலா போன போல் ஒரு இடத்துல போயிட்டு நல்லதாக எல்லோரும் சந்தோஷமாக இருந்துட்டு காணும் பொங்கலை கொண்டாடுவோம். அனைவரும் எல்லா பொங்கல் நிகழ்ச்சிகள்லையும் கலந்து கொண்டு அனைவரும் சந்தோஷமாக இனி வார நமக்கு தை 1 தான் புத்தாண்டு இல்லையா. புத்தாண்டு தை பிறந்தால் வழி பிறக்கன்னு சொல்லணும். அந்த தை 1ஆம் தேதியை பொங்கல் நல்லபடியாக அமையணும். எல்லாருக்கும் நல்ல சந்தோஷமும் திருப்தியும் எல்லா செல்வங்களும் கிடைக்கணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது ராஜேஸ்வரி அவர்கள் நம்முடைய நாடகத்தில் எல்லாம் முருகனா வேட்டம் போட்டிருந்தோம். சின்னதில் எல்லாம் நம்ம ஸ்டேஜில் 10 வருஷம் இந்த ஸ்டேஜ் பக்த மார்க்கண்ட நாடகம் நாங்கள் நடிச்சிருக்கோம். 10 வருஷமும் அந்த சின்ன அவளுக்கு என்ன செய்யணும்னா பிறகு கண்ணர் அந்த கிடச்சிரும், கம்போர் கிடச்சி பிறகு உடம்பில் நடக்க முடியாமல் எல்லாம் அந்த முருகன் வேடம் போட்டு நடித்த அவர் பெருந்தலைவராக இன்று முன்சிறை ஒன்றியத்தில் பெருந்தலைவராக இருந்து இப்போது நம்முடைய அடுத்த எலெக்ஷன்லையும் அடுத்த பெருந்தலைவர் ஆவாங்க என்று வாழ்த்தி அவர்களுக்கு நன்றி சொல்லுகின்றோம். அடுத்ததாக நெருப்பில்லா சமையல் இப்பொழுது போட்டிக்கு ஆரம்பலாம். 1/2 மணி நேரம் நெருப்பில்லா சமையல்.
இப்பொழுது பேராசிரியர் சஜீவ் சார் குமரி மாவட்டத்தில் மட்டுமல்லாமல் நமது தமிழகத்திலேயே மக்களுடைய செல்வாக்கை பெற்றவர், அறிஞருடைய செல்வாக்கை பெற்றவர், எல்லாரும் சேவா பாரதியினுடைய சுயதேவ குழுவினுடைய செல்வாக்கை பெற்றவர். அப்படிப்பட்ட பேராசிரியர் சஜீவ் அவர்கள் மனோன்மணி சுந்தரா பல்கலைக்கழகத்திலே வேலை பார்த்து வருகிறார், ஆராய்ச்சியாளராக இருக்கின்றார். மற்றும் பாரத கலாச்சார இணைச் செயலாளராகவும், தொல்காப்பிய அறக்கட்டளையுடைய செயலாளராகவும், குரல் மையத்தினுடைய செயலாளராகவும், மற்றும் குமரி முத்தமிழ் மன்றத்தினுடைய செயலாளராகவும், மற்றும் அத்தனை பொறுப்புகள் எல்லாம் சுமந்து சேவா பாரதிகளுடைய ஒரு பெரிய தூணாக என்னுடைய மாவட்டத்தில் சேவா பாரதிகளுடைய தூணுன்னு சொன்னால் அதில் தான் மற்றதெல்லாம் தாங்கி நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பெருமையான நம்முடைய சஜீவ் சார் அவர்கள். அளப்பரிய அறிமுகத்துக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி இங்கே செவ்வனே செழுமையாக நடைபெறுவதற்கு காரணமாக திகழ்கின்ற எங்களுடைய பாரத கலாச்சார பேரவையினுடைய தலைவர் திருமிகு பாஸ்கரன் ஐயா அவர்களை அன்போடு வணங்குகின்றேன். ஒரு காப்பி கார்டு என்பதற்கு எனக்கும் ஒரு உரிமை உண்டு. எப்படி ஒரு பெண்ணுக்கு பிறந்த வீடு புகுந்த வீடு என்று 2 இடத்தில் உரிமை வருகிறதோ, அதே போன்று பைங்குளம் எனக்கு பிறந்த வீடு என்கின்ற ஒரு உரிமையையும், காப்பி கார்டு புகுந்த வீடு என்கின்ற உரிமையும் எனக்கு தந்திருக்கிறது. காரணம் உண்டு. தொல்காப்பியர் அறக்கட்டளையினுடைய செயலாளர் என்கிற ஒரு பொறுப்பு நான் வகித்து கொண்டு இந்த காப்பி காட்டு மண்ணிலே அவ்வப்போது என்னுடைய தகவல் தடங்களை பதித்து கொண்டிருக்கிறேன். அருகாமையில் இருக்கின்ற குமரி முத்தமிழ் மன்றம் என்கின்ற ஒரு நிறுவனத்திலே செயலாளர் என்ற ஒரு பொறுப்பை எடுத்து அவ்வப்போது காப்பி காட்டில் என்னுடைய தடத்தை பதித்து கொண்டிருக்கிறேன். பாரத கலாச்சார பேரவையினுடைய துணைத் தலைவர் என்கின்ற ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டு காப்பி காட்டிலே நம்மளுடைய பாஸ்கரன் சார் அவர்களுடைய தலைமையில் மீண்டும் அந்த தடத்தை பதித்து கொண்டிருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் காப்பி காடு என்று இலக்கியத்தினுடைய ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சுகின்ற ஒரு இடமாக எனக்கு இருந்திருக்கிறது. ஆகவே நான் இந்த காப்பி காடை ஒரு புகுந்த மண்ணாக நான் கருதி கொண்டு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொங்கல் விழா ஆரம்பத்திலே நம்மளுடைய ஐயப்பதாஸ் சார் பேசும்போது சொன்னார், ஒரு நிகழ்வு நடைபெறுகின்ற போது நாம் கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும். கொண்டாடி கொண்டு இருந்தால் மட்டும்தான் அந்த நிகழ்வுக்கு பெருமை கிடைக்கும். நம்மளுடைய பாரம்பரியத்தை எல்லாம் நம்மளுடைய பின்னோக்கி பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சின்ன நிகழ்ச்சி நான் இந்த மேடைகளில் கூட நான் சொல்லியிருப்பேன். ஒரு வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் நடந்த ஒரு சின்ன ஒரு என்னதை சொல்கிறது, 2 பேருக்கும் இருந்த ஒரு சின்ன ஒரு போட்டி. ஒரு முறை சொல்லியிருப்பேன், நான் இருந்தாலும் அது திரும்ப சொல்ல, ஏன்னா அது தேவைப்படுது. வசிஷ்டர் ஒரு முறை விஸ்வாமித்திரோட வீட்டுக்கு போகிறார். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோடனே அவர் அங்கேருந்து கிளம்பும்போது, நம்ம வீட்டு தாண்டி ஒரு விருந்தினர் வந்தால் கூட போகும்போது ஏதாவது கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு நாம் பெருமைப்படுவோம். அந்த வகையில் அவங்கள்ட்ட எல்லாம் முனிவர்கள்ட்ட கொடுக்கறதுக்கு எந்த பொருளும் இருக்காது. அவர் வசிஷ்டர் கிளம்பும்போது அவர் என்ன கொடுத்தார் அப்படின்னா, அவருடைய 1000 ஆண்டு கால தவப்பயனை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி மிக சிரிப்போடு மிக புன்னகையோடு அந்த தவத்தை கொடுத்து விட்டு இவரை வழி அனுப்பி வைக்கிறார். வசிஷ்டரும் அதனை பெற்றுக்கொண்டு அப்படியே போய்கொண்டிருக்கிறார். இதே இது இன்னும் ஒரு நாள் வசிஷ்டனுடைய இல்லத்துக்கு நம்மளுடைய விஸ்வாமித்திரர் செல்கிறார். அங்கேயும் சில அரை மணி நேரம் அளவலாவிக் கொண்டு அங்கிருந்து விஸ்வாமித்திரர் புறப்படும் போது வசிஷ்டர் அவருக்கு பரிசு கொடுக்க வேண்டும். அவர் எதிர்பார்ப்பார் தானே. அதே போல் வசிஷ்டர் கொடுக்க வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்த்து நிற்கின்ற நிலைமையிலே அந்த வசிஷ்டர் கொடுக்கிறார். நாம் இதுவரையும் உரையாடி கொண்டிருந்த அரை மணி நேரத்தினுடைய நல்ல செய்திகளை பேசி கொண்டிருந்த அரை மணி நேர பலனை உங்களுக்கு நான் தருகிறேன் என்று அவர் சொன்னார். இதை பெற்றுக்கொண்ட உடனே விஸ்வாமித்திரருக்கு மனதில் ஒரு இறுக்கம். நான் என்னுடைய 1000 ஆண்டு பயனை இவருக்கு கொடுத்திருக்கிறேன், ஆனால் அவர் சாதாரணமாக அரை மணி நேரம் நல்ல விஷயங்களை பேசின பலனை மட்டுமே எனக்கு தந்திருக்கிறாரே அப்படிங்கிற ஒரு இறுக்கம் நம்மளுடைய விஸ்வாமித்திரர்கிட்ட இருந்தது. அப்போ இது 2 பேருக்கும் இருந்தது காரணமாக அவர் என்ன சொன்னார்னா, இது கடைசியில் எல்லாம் 2-3 சிவபெருமான் அப்படியெல்லாம் அந்த புராணத்தில் கதை வருகிறது. கடைசியாக ஆதிசேஷனில் சென்று முடிவுக்கு வருகிறார்கள். அந்த வலிமை யாருக்கு இருக்குது அப்படின்னா, அரை மணி நேரம் நல்ல விஷயங்களை பேசிய அந்தனுடைய பலன்தான் 1000 ஆண்டு கால தவப்பலனை விட மிக சிறப்பு வாய்ந்தது என்கின்ற ஒரு தீர்வு அங்கு கிடைக்கிறது. எதுக்கு நான் சொல்கிறேன் என்று சொன்னால், நேற்றைய தினம் நம்முடைய எழுத்தாளர் சங்கரியம்மா அவர்களுடைய வீட்டுக்கு நான் சென்றேன். அப்போது அவர்கள் பேசிக்கொண்டிருப்போம். எனக்கும் அவ்வப்போது என் அன்பு சகோதரி என்று பெருமையோடு சொல்லிக் கொள்வார்கள். காரணம் உண்டு, சில விஷயங்களில் சில கருத்துக்களில் ஒத்துப்போகும்போது நிச்சயமாக அந்த ஒரு சகோதரத்துவம் வந்துவிடும்.
எனக்கும் ஒரு இயல்பாக ஒரு குணம் உண்டு. அவர்கள் அதை சொல்லிக் கொண்டிருந்தால் இந்த ஒரு மரத்தினுடைய இலை பக்கத்தில் விழுகின்ற பொழுதெல்லாம் அந்த மரத்தினுடைய இலையெல்லாம் தீ போட்டு நம்ம கொடுத்துரும். இயல்பாகவே இயற்கை நமக்கு நல்ல சுவாசத்துக்காக நல்ல ஆக்சிஜனை நல்ல காற்றை தருகிறது. அந்த காற்றை இப்படியெல்லாம் தீ போட்டு நம்ம அசுத்தப்படுத்தி கொண்டு இருக்கணும். ஒன்று கூட நம்ம இந்த இடத்துல கூட தீ போட்டோம், பக்கத்தில் யாரும் உட்கார முடியலை. அப்போ சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் என்ன ஆகும், நம்ம சும்மா வேஸ்ட் அப்படின்னு நினச்சி அதை தீ போட்டு கொளுத்துறோம். அந்த போகின்னு கூட ஒன்று வருது, இந்த போகிக்கெல்லாம் பக்கத்தில் எங்கேயும் போக முடியாது. ஏன் தீ போட்டு கொளுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னு நம்மளை தூய காட்டை மாசுபடுத்துகிறோம். நம்மளுடைய சுவாசத்துக்கும் கேடு, மற்றவங்களுக்கு எல்லாமே கேடு. இது எல்லாமே இந்த பிரச்சனையை நாம் உணர்ந்து கூட இன்றைக்கி அந்த மண்ணோட மண்ணு மக்கி போகக்கூடிய பொருள் தானே. ஒரு நாளைக்கு 2 நாள் அது கூடி இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் அது மண்ணோடு மக்கி போய்விடும். ஆனால் அந்த தூய காற்றை நம்மளால் மாசுபடுத்தாமல் இருக்க முடியும். அந்த வகையில் நான் எதுவுமே அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்களை சமைப்பதற்கு தீ உருவாக்கலாமே தவிர வேஸ்ட் எரிப்பதற்கு என்பது தீயை உருவாக்காமல் இருப்பது பலனை தரும். அந்த எண்ணத்தில் நான் மிகவும் உன்னதமாக இருந்து கொண்டிருக்கிறேன். அதே போல் நம்முடைய சங்கரியம் அவர்கள் அந்த கருத்தை சொன்ன உடனே எனக்கு அந்த சகோதரன் என்ற ஒரு மேட்ச் அப்படியே ஆகுது. இது எதுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு விவேகானந்தருடைய பிறந்த நாள் ஒட்டி நாம் நடத்துகின்ற நிகழ்வு. விவேகானந்தர் எதை சொல்கிறார் என்றால், இயற்கையோடு ஏய்ந்து வாழ்வதே இறைமை என்று சொல்கிறார். விவேகானந்தருடைய வார்த்தையை நாம் ஃபாலோ செய்ய வேண்டும் தானே. இயற்கையோடு ஏய்ந்து வாழ்வதே இறைமை. எவர் கடவுள், எது கடவுள் அப்படின்னா, நம்ம இயற்கை எப்படி இருக்கிறதோ அதை ஒட்டு, அதை நம்ம எதுவும் நாசப்படுத்தாமல் இயற்கையை பாதுகாத்து இயற்கையை வணங்கினால் அதே இறைவனை வணங்கியதாக அர்த்தம் என்று நம்மளுடைய விவேகானந்தர் சொன்னார். சரி, இன்றைக்கு அப்புறம் இன்னும் ஒன்று கூட சொல்லப்பட்டது ஒரு கருத்து. நம்ம ஏபதாஸ் சார் சொல்லும்போது தான் சொன்னார், சாரி நம்முடைய ஸ்ரீனிவாசன் சார் சொல்லும்போது சொன்னார், நம்ம ஒரு விழாக்கள் நடத்தும்போது ஒரு நோக்கம் இருக்கும் என்று. இப்போ பொங்கல் விழா ஏன் இந்த பாரத கலாச்சார பேரவையும் சேவா பாரதியும் இல்லை இந்த ஆலயத்தினுடைய பொறுப்பாளரும் சேர்ந்து இங்கே நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும் தானே. அந்த விழா நடந்து முடிந்த பொழுது அந்த நோக்கம் கண்டிப்பாக பிறழக்கூடாது. நோக்கம் பிறழாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த விழாவில் மகத்துவம் உண்டு. பொங்கல் விழா நடத்தி முடிச்சுட்டு கடைசியில் எல்லாருமே மனசு மோசப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாரும் சண்டை போட்டு அந்த இடத்துல பிரிஞ்சு போனால் அந்த விழாவுக்கு அர்த்தம் இல்லை. ஆனால் அந்த நோக்கம் பிறழாமல் அந்த விழா நடந்தால் அதுவே செழுமை என்று விவேகானந்தர் சொல்லுவார். ஒரு அரசர், ஒரு மந்திரி, 2 பேரும் ஒரு அவையில் இருக்கிறார்கள். அந்த மன்னனுக்கு முந்தைய காலங்களில் மன்னனுக்கு சந்தேகம் வந்தால் எல்லாமே அவர்கள் அந்த மன்னர்கள் அமைச்சர்களிடம் கேட்பார்கள். அமைச்சர்களுக்கு அந்த விளக்கம் தெரியவில்லை என்று சொன்னால் அதை தண்டோரா பாட்டு சமூகத்துக்கு சொல்லிவிடுவார்கள். ஒரு நாள் அந்த மன்னனுக்கு ஒரு சந்தேகம், இல்லறம் பெரியதா துறவரம் பெரியதா? இது அந்த மன்னனுக்கு ஏற்பட்ட சந்தேகம். துறவு அப்படின்னு நாம் கொண்டாடுறோம், இல்லறத்தை சார்ந்தவர்களையும் நாம் கொண்டாடுகிறோம். அப்போ இந்த 2இல் எது பெரியது? இப்படி ஒரு சந்தேகம் அந்த மன்னருக்கு வந்தது. இது நேரம் அவர்கிட்ட பக்கத்தில் இருந்த அமைச்சர்கிட்ட கேட்குறாரு, அமைச்சரை இல்லறம் உயர்ந்ததா துறவரம் உயர்ந்ததா? அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இல்லறம் உயர்ந்தது அப்படின்னு சொன்னால் உடனே அதுக்கு விளக்கம் நான் கொடுக்கணும். விளக்கம் தப்பாக கொடுத்தேன்னா தண்டனை உண்டு. இல்லை துறவரம் சிறந்தது அப்படின்னு நான் சொன்னேன்னா துறவரத்துக்கான விளக்கத்தை நான் அந்த மன்னருக்கு கொடுக்கணும், இல்லைன்னா எனக்கு தண்டனை உண்டு. இதுதான் அந்த நிபந்தனை கூட. அதனால் யாருமே அவரிடம் இதற்கான விளக்கத்தை சொல்வதற்கு தயாராக இல்லை. ஒரு நாள் ஒரு பழுத்த துறவி வந்திருக்கிறார். அப்போ நானே இதற்கான விளக்கத்தை தருகிறேன் என்று அந்த மன்னர் முன்னால் வந்து நிற்கிறார். சரி, நீங்கள் சொன்னால் அதற்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இவ்வளவு நாள் காலங்களாகியும் எவருமே இதற்கான பதிலை சொல்லவில்லை என்று சொல்லிக்கொண்டு அப்படியே சரி, அதற்கு நான் ஒரு நிபந்தனை இடுகிறேன். என்னோடு சில காலங்கள் கூட இருக்க வேண்டும். நீங்கள் இந்த அரசை துறந்து கொண்டு என்னோடு கூட வர வேண்டும். அப்படி என்று சொன்னால் இதற்கான விடையை நான் தருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இவரும் மன்னரும் துறவியுமாக நடந்து செல்கிறார்கள். அப்படியே காட்டுக்கு போனோம், அதான் அந்த துறவி சொன்னது. அப்படியே அழைத்து செல்கின்ற போது ஒரு இடத்துல ஒரு பெரிய ஆள் கூட்டம், ஒரு அரசவை. அந்த முன்பெல்லாம் குறுநில மன்னர்கள் ஆங்காங்கே ஆண்டு கொண்டிருப்பார்கள். ஒரு அரசவையின் முன்னால் மிகப்பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தை பார்த்தவனே இந்த மன்னனும் இந்த மந்திரியுமாக உள்ளே செல்கிறார்கள். அங்கே செல்லும்போது ஒரு சுயவர நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஒரு இளவரசி அந்த அம்மாவுக்கு திருமணம் நடைபெறுவதற்காக, சுயவரம் பெறுவதற்காக நிறைய நாட்டினுடைய இளவரசர்கள் வந்திருக்கிறார்கள். இப்போ எல்லாரையும் அந்த மன்னர்கள் நிகழ்வில் எல்லாரையும் இந்த இளவரசி பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த கூட்டத்தில் ஒரு இளம் துறவியும் இருக்கிறார். ஒரு தேஜஸ் பொருந்திய ஒரு இளம் துறவியும் அந்த கூட்டத்தில் இருக்கிறார். இந்த அம்மா எல்லா மன்னர்களையும் இளவரசர்கள் எல்லாமே பார்த்து வந்து எவரையுமே பிடிக்கவில்லை. கடைசியாக இந்த தேஜஸ் பொருந்தி அந்த சுவாமியை துறவரத்தில் இருக்கக்கூடிய துறவியை பார்த்தவுடனே பிடித்து போய் அந்த மாலையை கொண்டு அவர்களிடத்தில் எடுக்கிறார்.
உடனே அவர் நான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கவில்லை, நான் திருமணத்துக்காக இங்கு வரவே இல்லை, என துறவி என்பது அதன் அனைத்தும் துறைந்தவர்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும். நான் இந்த திருமணத்திற்கே வரவே இல்லை, ஆனால் சுயவரம் பார்ப்பதற்காக வந்த நான் அந்த இளவரசிக்கு என்றைக்குமே கணவனாக இருக்க மாட்டேன் என்று எடுத்தார் ஓட்டம். ஆனால் இந்த இளவரசி விடுவதாக இல்லை. எனக்கு இவரை மட்டும்தான் பிடித்திருக்கு. அங்கிருந்த மன்னவர்கள் தன்னுடைய தந்தையார் உட்பட அத்தனை பேரும் சொல்லி பார்த்தார்கள், நீ அவர் துறவி, அவரை திருமணத்திற்கு அவரை கட்டுப்படுத்த முடியாது, வேறு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இளவரசனை நீ சீவரத்தில் தெரிந்து கொள் என்று சொன்னார்கள், தேர்வு செய்து கொள் என்று சொன்னார்கள். ஆனால் அது எனக்கு பிடித்தது துறவி தான் என்று சொன்னார். ஆனால் துறவி அந்த இடத்தை உதறிவிட்டு வெளியே ஓடிவிட்டார். இந்த அம்மாவும் இளவரசி என்ன பண்ணிட்டாங்கன்னு யாருடைய பேச்சு கேட்கல, எனக்கு பிடித்தது எனக்கு கணவராக வர வேண்டிய அந்த துறவி தான் என்று இந்த அம்மாவும் கூடவே போகுது. இந்த 2 பேரும் அப்படியே வெளியே போகிறாங்க. இந்த நேரத்தில் இந்த மன்னரும் இந்த அமைச்சரும் அங்கே நின்று கொண்டிருக்க. உடனே அமைச்சர் கூட்டு போகிறார், அமைச்சரில் துறவி, அவர் கூட்டு கொண்டு வந்த துறவி அந்த அரசரை கூட்டு போகிறாரு. நாம் இந்த 2 பேரும் எங்கே போகிறாங்கன்னு பார்த்து நம்ம பின்னால் போகணும், அதில் ஒரு தெளிவு இருக்குது அப்படின்னு கூட்டு போகிறார். அப்படியே போகிறார்கள். காடு வந்தது. காட்டு உள்ளால் போனவுடனே துறவி அவருக்கு பழக்கமான வழிங்கிறதான அப்படியே ஓடி போயிட்டார். இந்த அம்மா ஓடி ஓடி போகுது. கடைசியில் அந்த ஓடி போன துறவியை பார்க்க முடியல. ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க. அந்த இடத்துல பின்னாடி இந்த மன்னரும் இந்த துறவியும் நம்ம மன்னருக்கு பதில் சொல்லக்கூடிய துறவியுமாக போய் இருக்கும்போது ஒரு மரத்தினுடைய நிழலில் இருக்கிறார்கள். அந்த மரத்தினுடைய நிழலில் இருக்கும்போது அப்படியே பயங்கர குளிர், தீ காயறதுக்காக ஒன்றும் வாய்ப்பில்லை. அப்படி இவர்களுக்கு எந்த உடமையும் இல்லை, குளிர்ந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த மரத்தினுடைய உச்சத்தில் மேலே ஒரு கூடு, ஒரு 2 குருவிகள், 3 குஞ்சுகள் அங்கே இருக்கிறது. இந்த இவர்களுடைய அந்த சூழலை பார்த்த உடனே அதில் இருந்த ஆண் குருவிக்கு ஒரு சின்ன ஏன்னா நம்மளை தேடி வந்திருக்கிறார்கள், நாம் அடைக்கலம் கொடுக்க வேண்டியவர்கள், இந்த 3 பேரும் குளிரில் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு எங்கேயோ போய் சென்று ஒரு சின்ன கங்கில், தீ எறிந்து கொண்டிருந்த ஒரு கங்கிலை எடுத்து கொண்டு வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன திரு துகள்களின் இடையே போட்டு தீயை உருவாக்கியது அந்த ஆண்குருவி. அந்த சூட்டினிலே, அந்த வெதுவெதுப்பான நிகழ்விலே இத்தனை அந்த அரசனும் அந்த துறவியும் அந்த இளவரசியுமாக இருந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அப்படியே இருந்து கொண்டபோது அந்த ஆண்குறியும் பெண்குறியும் பேசிக்கொள்கிறது. நம்மை தேடி நாம் இருக்கின்ற இடத்தில் அடைக்கலம் தேடி வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வெறும் வெதுவெதுப்பு மட்டும் கொடுத்தால் போகாது, அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். உணவுக்கு நாம் என்ன செய்வது அப்படி என்று யோசித்து கொண்டிருக்கும் ஆண்குருவி சொல்கிறது, இந்த தீயிலே என்னை மாய்த்து கொள்கிறேன், என்னை அவர்கள் உணவாக அறிந்து விடட்டும் என்று சொல்லி அந்த ஆண்குருவி அப்படியே அந்த தீயில விழுது. இதை பார்த்து கொண்டிருந்த பெண்குருவி அந்த ஒரு உணவு மட்டும், அந்த ஒரு குருவியினுடைய உணவு மட்டும் அந்த 3 பத்தாது, நானும் என்னுடைய உடலையும் அந்த 3 உணவாக தருகிறேன் என்று அந்த தீயிலே விழுந்தது. இந்த 2 விழுந்தது மட்டுமல்ல, சின்ன குஞ்சுகள் இருக்குது பார்த்துங்களேன். கடைசியில் இந்த 2 உடல்களும் அந்த அவர்களுக்கு உணவாக பத்தாது, நாமும் கூட இவங்களுக்கு போனாலும் அந்த 3 உணவாக இந்த 3 குஞ்சுகளும் அந்த தீயில் விழுந்திருக்கிறது. இதை கவனித்து கொண்டிருந்த மன்னர் மட்டுமல்ல, அந்த மந்திரி, இளவரசி, கடைசியில் அந்த துறவி சொல்கிறார், யாருமே அதை உணவாக எடுத்துக்கொள்ளவில்லை. அப்போதுதான் அந்த விடையை துறவி சொல்கிறார். மன்னர் 2 நிகழ்வுகளை பார்த்தீர்கள். அரசவையிலிருந்து ஒரு துறவியை தன்னுடைய கணவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்து கொண்டிருந்த அந்த இளவரசி, கடைசி வரைக்கும் அந்த துறவி நாட்டை தருகிறேன் என்று மன்னர் சொன்னார், கேட்கவில்லை. பொன்பொருள்கள் தருகிறேன், நீ என்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்ள சொன்னார், என்றாலும் கேட்காமல் ஓடி காட்டுக்கே ஒளிந்து போய் விட்டார். தன்னுடைய நோக்கத்தில் புரளவில்லை. துறவரம் என்கின்ற ஒரு நோக்கத்தை கடைசி வரைக்கும் துறவி பாதுகாத்தார். ஒன்றை சொல்லிக்கொண்டு இங்கு வந்தார். என்ன அப்படின்னா, இந்த குருவி, ஆண்குருவி, பெண்குருவி, 3 குஞ்சுகள், இல்லறம் தானே, இல்லறம். அந்த இல்லறம் என்பது நம்மை தேடி ஒருவர் வருகின்ற பொழுது அவர்களுக்கு விருந்தளித்து உபசரிப்பது தான் இல்லறத்தினுடைய கடமை. ஆகவே அது குருவியாக இருந்தாலும் கூட அந்த குருவியை தேடி, அந்த குருவி இருந்த மரத்தை தேடி வந்த நபர்களுக்கெல்லாம் விருந்தளித்த, தன்னுடைய உயிரையும் கூட கொடுத்து, உயிரை பொருட்படுத்தாது விருந்தளித்த இந்த குருவிகளும் இல்லறத்தில் சிறந்தது. கடைசியில் தீர்வு என்ன என்று சொன்னால், பதில் என்ன என்று சொன்னால், எல்லோரும் அந்தந்த இடத்தில் துறவரம் மேற்கொண்டவர்கள் துறவரத்தில் சிறந்திருந்தால் துறவரம் சிறப்பு, இல்லறத்தில் வாழ்ந்தவர்கள் இல்லறத்தில் சிறந்து விளங்கினால் இல்லறம் சிறப்பு. நோக்கம் பெறலாமல் அந்த நிகழ்வு இருந்தால் அதுவே சிறப்பு என்கின்ற ஒரு தத்துவத்தை, ஒரு உண்மையான பதிலை அந்த மன்னருக்கு துறவி எடுத்து சொல்லி அந்த நிகழ்வை முடித்திருப்பார்கள். அதே போன்று தான் நம்மளுடைய நிகழ்வும் ஒரு மிகச்சிறந்த பொங்கல் விழா. அதற்கு பல நோக்கங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள், அத்தனையும் இங்கே பரிமாறப்பட்டது. அந்த நோக்கத்தினுடைய நெறி பிறளாமல்
நம்முடைய விழாவை கோலப்போட்டி, அடுத்து நெருப்பில்லா சமையல் மட்டுமல்ல நம்முடைய மகிழ்ச்சியில் கடைசி வரை இழுக்கில்லாமல் இந்த நிகழ்வை இந்த ஆண்டு மட்டுமல்ல தொடர்ந்திடும் ஆண்டுகளிலும் மிகச்சிறப்பாக கொண்டாடிட வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொண்டு சார் கேட்டுக்கொண்டபடி ஒரு சில மணித்துளிகளில் முடித்து விட்டேன். நன்றி, வணக்கம். நேசமோ புயலலை, நினைவுகள் சிலந்தி வலை, அஞ்சும் இரண்டும் அறியா வயசில் மஞ்சள் குலைகளாய் மல்லு கட்டிய நாட்கள்தான் எத்தனை எத்தனை. சில்லாக்காய் ஆடிய சிட்டு பருவம் போய் பல்லாக்காய் அசையும் பட்டு பருவம் ஏன் வந்தது? அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேரிஞ்சாக்க வாரேன் போங்க. அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேரிஞ்சாக்க வாரேன் போங்க. ஏ பூவு கடை ஓரத்திலே பூவு ஒன்னாங்க பூவு ரெண்டாங்க பூவு மூணாங்க வாங்க சொன்னேன். அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேரிஞ்சாக்க வாரேன் போங்க. 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 சமையல் போட்டி முடிப்பெற்று அதே மாதிரி ஒரு இது தேவலோகத்தில் ஆடுற ஆட்டம் மாதிரி இருக்குது, தேவ கன்னியர்கள் ஆடுற மாதிரி. உண்மை எல்லாரும் பாராட்டுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கையெடுங்க, நல்ல அழகாட்டு.
இந்த ஆலயத்தினுடைய தலைவர் எஸ்ஆர் வினு அவர்கள் வாழ்த்து சொல்ல அன்புடன் அழைக்கின்றேன். பாரத கலாச்சார பேரவை மார்த்தாண்டம் மற்றும் சிவபாரதி சுய குழுவினர் சதாசிவ மன்றம் விழாத்துறை இணைந்து நடத்தும் விவேகானந்தர் ஜெயந்தி விழா மற்றும் பொங்கல் விழா நிகழ்ச்சியானது மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த பொங்கல் விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து சிவபாரதி உறுப்பினர்கள், மகளிர் மன்ற உறுப்பினர்கள், தாய்மார்கள், சிறார் குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் அடியேனின் மாலை நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பொங்கல் விழாவிலே பல்வேறு போட்டிகள், கோலப் போட்டி, நெருப்பில்லாத சமையல் போட்டி என மகளிரை ஊக்குவிக்கும் விதம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அடுத்த ஆண்டு இன்னும் பல போட்டிகளை நடத்தி மகளிரை ஊக்குவிக்குமாறு அன்போடு வேண்டிக்கொண்டு பொங்கல் விழா இனிதாய் அமையட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர் யாருன்னு சொன்னால் நம்முடைய பாபு சார் அவர்கள். அவர் பேரவை நிகழ்ச்சிகளில் எல்லா நிகழ்ச்சியும் கலந்து கொள்கின்றவர். பார்த்திபுரத்தில் இருக்கிறவர், தலைமை ஆசிரியர், நிறைய கவிதைகள், நிறைய புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கு. ஆல் இண்டியா ரேடியோவில் இடைக்கு அவருடைய பேச்சுகள் எல்லாம் வரும். அப்படிப்பட்டவர் பாரத கலாச்சார பேரவையினுடைய அங்கமாக திகழ்ந்து கொண்டு நன்கொடைகள் எல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார். அவர் இப்பொழுது பேசுமாறு அன்புடன் பணிகிறேன். அன்பு உள்ளங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் அடியேனின் அன்பு வணக்கம். பாரத கலாச்சார பேரவை மற்றும் சேவா பாரதியின் சார்பிலே இன்றைக்கு இந்த ஆலய வளாகத்திலே நடைபெறுகின்ற பொங்கல் விழா மற்றும் விவேகானந்தர் ஜெயந்தி விழா, இந்த விழாவிலே பங்கேற்றிருக்கின்ற பாரத கலாச்சார பேரவையினுடைய தலைவர் திருமிகு பாஸ்கரன் அவர்களே, எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் பெருந்தகை அவர்களே மற்றும் ஸ்டீஃபன் சார் அவர்களே, இந்த ஆலயத்தினுடைய தலைவர் மற்றும் நிர்வாகிகளே, இங்கு குழுமி இருக்கின்ற அன்பு உள்ளங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் நான் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் அதிக நேரம் பேச வேண்டும் என்று விரும்பவில்லை. ஏனென்றால் பல்வேறு நிகழ்வுகள் இங்கு நடைபெற இருக்கின்றன. இருந்தாலும் இந்த நிகழ்வின் நோக்கம் என்ன என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். எப்படி என்றால், நாம் விழாக்களை எடுக்கிறோம், என்ன நோக்கத்திற்காக எடுக்கிறோம், விழாக்களின் பயன் என்ன, இதை நாம் உணர வேண்டும்.
இன்றைக்கு இங்கு பொங்கல் விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த விழாவானது நாம் நம்முடைய இயற்கைக்கு நன்றி செலுத்தக்கூடிய விழாவாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு தான் நாம் முதலிலே நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இயற்கையை தெய்வமாக வணங்கினோம். அதற்கு பின்னால் தான் நாம் ஆலயங்களை அமைத்து வணங்கினோம். இதுவும் இயற்கை, சூரியன் நமக்கு எத்தகைய உதவியை செய்திருக்கிறது, நம்முடைய நீர் எப்படி உதவி செய்திருக்கிறது, நம்முடைய வளர்க்கக்கூடிய ஆணிரைகள் நமக்கு எப்படி உதவி செய்திருக்கிறது, இதையெல்லாம் நன்றி செலுத்தக்கூடிய விழாவாகத்தான் இந்த பொங்கல் விழா அமைந்திருக்கிறது. இதை பாரத கலாச்சார பேரவை கொண்டாடுகிறது என்று சொல்லுகிற போது அது மிக மிக பொருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர், இந்நினைவு அகற்றாதீர் என்று சொல்லுபவர் பாரதியார். அவர் கண்ட கனவு எப்படி என்றால், இந்த நாடு இப்போ இவங்க கும்மி கோலாட்டம் ஆடினாங்க, ஆனால் பாரதியார் அன்றைக்கே கும்மியடி பாடல் சொன்னார். கும்மியடி பெண்ணை கும்மியடி, தமிழ்நாடு முழுதும் குலுங்கிட கும்மியடி, அழகாக சொன்னார் இல்லையா? அப்போது இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை பாரதி கவிஞன் தன்னுடைய பாடல்களிலே சொன்னான். விடுதலை அடைவதற்கு முன்னே விடுதலை அடைவதாக கனவு கண்டவன் பாரதி. அப்போ நம்முடைய இந்திய பாரத நாட்டினுடைய பேரில் இருக்கக்கூடிய கலாச்சார பேரவை, அதான் பாரத கலாச்சாரம். நம்முடைய நாட்டிற்கு சில கட்டளைகள் இருக்கிறது, சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அந்த கட்டுப்பாடுகள் பேணப்பட வேண்டும். பண்பாடு, கலாச்சாரம் என்பது பேணப்பட வேண்டும் இல்லையா? ஆனால் நாம் இன்று சில மேல்நாட்டு மோகத்திலே ஈடுபட்டு நம்முடைய குழந்தைகள், எதிர்கால நம்பிக்கை நாற்றுகள் இன்றைக்கு சிதைந்து கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகைகளை புரட்டுங்கள், முகநூல் என்று சொல்லி முகம் அறியாத பேரிடத்திலே பழகி அவர்கள் அழைத்தவுடன் சென்று அவர்கள் தங்களையே இழக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்றால், நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய நாட்டினுடைய பண்பாடு என்ன என்று சொல்லிக் கொடுக்கவில்லை, நம்முடைய கலாச்சாரம் என்னவென்று சொல்லிக் கொடுக்கவில்லை. இது காலத்தின் கட்டாயம். ஒவ்வொரு வீட்டிலும் பெற்றோர்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். குழந்தைகள் எங்கு செல்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் இல்லையா? இப்போ பார்த்தால் வீட்டிற்குள்ளே தனித்தனி தீவுகளாக வாழ்கிறார்கள். ஏனென்றால் ஆளுக்கு ஒரு அலைபேசியை, மொபைல் வைத்துக்கொண்டு அந்த மொபைலிலே மூழ்கி கிடக்கிறார்கள். வீட்டிற்கு யார் வந்தாலும் சரி, யார் போனாலும் சரி, அதற்கொன்றும் கவனிக்கிறதே இல்லை இல்லையா? அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அந்த வாழ்க்கையை உள்ளங்கையில் உலகம் என்று சொல்லுகிறார்கள். அதே போல் நான் இருக்கிறார்கள், அந்த மாற வேண்டும். ஏன்னா இன்றைக்கி நான் பத்திரிகை படிக்கிறேன், நேற்றைக்கு படிக்கும்போது கூட அதாவது நம்ம பார்க்குறோம், திருமணம் என்று சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், திருமணம் என்பது நாம் 1000 காலத்து பயிர் என்று சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி சில இடங்களில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அதாவது திருமணமானவர்களை நேசிக்கக்கூடிய பண்பு இன்றைக்கு வளர்ந்துருக்கிறது. பத்திரிகைகளை பாருங்கள், அது அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு நாம் என்னது அந்த பண்பை சொல்லிக் கொடுக்க வேண்டும். குழந்தைகள் பல இடங்களுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு தெரியல நம்முடைய பண்பாடு என்ன, கலாச்சாரம் என்ன, எப்படி உடை அணிய வேண்டும் என்பது தெரியவில்லை இல்லையா? அதான் அன்னைக்கு சொல்லி வைத்தாங்க இல்லையா? செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேலை உடுத்த தயங்குறிய சொல்ல. ஆனால் என்ன சொல்கிறோம், பண்பாடு வேணும், கெட்டு போச்சு, உபசரிப்பு இல்லை, விருந்து உபசரிப்பு இல்லை. அன்றைக்கு சொல்கிறாங்க, அதாவது வருகின்ற விருந்தினரை அனுப்பி வைத்துவிட்டு அடுத்த விருந்தினர்கள் வருகிறார்களா என்று எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். அந்த நிலை இல்லை. அப்போது பாரதம் அதனுடைய பண்பாடு, அதான் கலாச்சாரம், நம்முடைய உடை, பேச்சில் கூட போய் இல்லையே. நம்ம என்ன சொல்கிறோம், நிறைய வீட்டில் அப்பான்னு கூப்பிட்றாங்களா? கூப்பிடல இல்லை. நிறைய வீட்டில் என்னது டேடின்னு தான் கூப்பிட்றாங்க, மம்மின்னு தான் கூப்பிட்றாங்க இல்லையா? டேடி மம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அன்றைக்கு சொன்னாங்க, நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, மல்லிகைப்பூ கொண்டு வான்னா. இன்றைக்கி எப்படி சொல்கிறோம், ரெயின் ரெயின் கோவே கம் அகைன் another day, லிட்டில் டாமி வாண்ட்ஸ் டு ப்ளே, ரெயின் ரெயின் கோவே.
அவன் ஆங்கில நாட்டில் குளிர் நாட்டில் மழை பெய்யும், மழை பெய்தா அவனுக்கு தாங்க முடியாது. நம்ம நாடு வெப்ப நாடு இல்லையா? அப்போ அவன் சொல்லி கொடுத்தான், என்னது ரெயின் ரெயின் கோவாவே கம்பேங்க நடந்த, நம்மளும் அதை பாடுறோம் இல்லையா? அப்போ நம்ம பண்பாடு என்ன, நம்முடைய நிலை என்ன சிந்திக்க பார்க்கணும். அதை அந்த பண்பாட்டை உணர்த்துவதற்காகவும் கலாச்சாரத்தை உணர்த்துவதற்காகவும் அமைக்கப்பட்ட பேரவை தான் பாரத கலாச்சார பேரவை. அதை நீங்கள் சிந்திக்கணும். இதில் என்ன சொல்கிறோம், சேவா பாரதின்னு சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது அதில் என்னது, சேவை செய்ய வேண்டும், என் கடன் பணி செய்து கிடப்பது, நம்மால் தொண்டாற்ற வேண்டும். இந்த உலகத்தில் நாம் பிறந்திருக்கிறோம். அப்போ பிறக்கும்போது எல்லோரும் புகழோடு பிறக்க முடியுமா அப்படி கேட்டால் இல்லை. திருவள்ளுவர் சொல்கிறாரு, தோன்றிற் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமல் என்று. ஒருத்தர் உலகத்தில் பிறக்கும்போது புகழோடு பிறக்கணும், அதெல்லாம் பிறக்காண்டான்னு சொல்கிறாரு. அப்படி முடியுமா? முடியாது. அதை நான் எப்படி பொருள் கொள்கிறேன்னா, தோற்றம் தருகிற போது மற்றவர்கள் நம்மை பார்க்கும் போது நாம் எப்படி இருக்கணும், நம்ம புகழ் நல்ல சிறப்பானவளாக இருக்கணும். அப்போ தோன்றிற் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமல் என்று. சரி, நம்ம என்ன சொல்கிறோம், இந்த உலகத்தில் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த உலகத்தில் யார் சிறப்பாக வாழ்கிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்திலே மிக சிறப்பாக கருதப்படுவார்கள். அப்போ நம்ம எழுதியது மனித பிறவி என்பது என்ன பிறவி? புனித பிறவி. மனிதன் புனிதன், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இது ஒவ்வை சொல்கிறாங்க. அப்போ மனிதனாக பிறந்த நம்ம மனித தன்மையோடு இருக்காண்டாமா? அன்றைக்கு சொன்னோம், மயிலுக்கு போர்விதம் தான் பேகன் இல்லையா? பாரி 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 சொன்னார், தேருக்கு முல்லைக்கு தேர்ந்து தான் பாரி. நம்ம நினைப்போம் இவன் ரொம்ப மடையன்னு நினைப்போம். என்ன ஒரு முல்லைக்கொடி படலைன்னா அதுக்கு தேரை கொடுக்குறானே, மயில் நடிக்கிட்டு இருக்க போர்வையை கொடுக்கானு. அப்படி இல்லை. அக்ரிணை பொருளுக்கும் இன்பம், அதாவது துன்பம் வந்தால் இன்பமாக்க வேண்டும். பிற உயிருக்கு வரக்கூடிய துன்பத்தை நம்முடைய துன்பமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் பண்பாடு. நம்ம என்ன நினைக்கிறோம், ரோட்டில் ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறான், நமக்கு எதுக்கு வம்பு, போலீஸ்கார் நம்மளை பிடிச்சி நம்மளே சாட்சியாக போட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. நம்மால் முடிந்த உதவியை நாம் செய்ய வேண்டும். பாரதியார் தான் சொன்னார், தனக்கு, அதாவது தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்துடுவோம். ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் இப்போ நலத்திட்ட உதவிகள் நீ கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது எல்லாத்துக்கு ஏழைகளுக்கு இறங்க வேண்டும். ஏழைகளுக்கு, இந்த உலகத்தில் வாழ முடியாதவர்களுக்கு உதவணும். அதுதான். அப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறோம், பொங்கல் விழா கொண்டாடுறோம். அதாவது முதல் நாளில் போகி பண்டிகை, பழையன கழிகிறோம் புதியன போக வேண்டும். அடுத்த நாளில் பொங்கல், அதுக்கு அடுத்த நாள் நமக்கு உதவி செய்த ஆந்திரைகளுக்கு, கால்நடைகளுக்கு மாட்டுப் பொங்கல், அதுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல். அன்னைக்கு என்ன செய்கிறாங்க, நம்ம உறவினர்கள் எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் சந்தித்து சுற்றுலா இடங்களுக்கெல்லாம் போய் ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவிக்கணும் இல்லையா? இப்போது நம்ம நினைக்கிறோம், நம்ம ஆலயத்தில் நின்று தொழுகின்ற போது நாம் என்ன செய்ய வேண்டும், 2 கைகளை கூப்பி தொழ வேண்டும் இல்லையா? ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் அப்படி தொழலை. இல்லது நான் கும்பிட்ட சாமி நான் போயிட்டு வந்துடுறேன்றாங்க. பைக்கில் போகிறாங்க, பைக்கை நிப்பாட்டி கும்பிட மாட்டாங்க, பைக்கிலே அப்படி கும்பிட்டு போயிடுறாங்க சாமி. அப்படி இல்லை. இது நம்முடைய பண்பாடு அல்ல, நம்முடைய கலாச்சாரம் அல்ல இல்லையா? அப்போ நம்ம அந்த பொங்கல் விழா நடத்தினோம், இன்றைக்கி குத்து விளக்கு ஏற்றினோம், இந்த 5 திரிகளை போட்டு அவங்க விளக்கு ஏற்றினாங்கன்னா இதுதான் மங்களம். ஆனால் என் மங்களம் என்ப மனை மாட்சி. வீட்டில் என்ன செய்யணும், குத்து விளக்கு ஏற்றணும், மாலை நேரத்தில் வழிபாடு செய்யணும், காலை நேரத்தில் காலை எழுந்தவுடன் படிப்புன்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் காலை எழுந்தவுடன் வழிபாடு நடத்தணும். ஆனால் இன்றைக்கு நிறைய வீடுகளில் என்ன நடக்குன்னா, அந்த மாலை நேரத்தில் ஒரு பக்கெட் எடுத்து வச்சுக்கிட்டு டிவிக்கு முன்னால் உட்காந்துடுறாங்க. ஏக்குன்னா டிவியில் வரக்கூடிய சீரியலை பார்த்து அழுறதுக்கு, நிரப்புறது இல்லையா? இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. எனவே பாரத கலாச்சார பேரவைக்கு நோக்கத்தை சொன்னேன். அடுத்தது பாரதி, அதாவது இந்த பொங்கலை சொன்னேன். இனி விவேகானந்தரை பற்றி ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு விடைபெறேன். விவேகானந்தரை விழா கொண்டாடுறோம் இல்லையா? நாளைக்கு ஜனவரி 12 அப்படி தானே? நாளைக்கு என்னது, தேசிய இளைஞர் விழா, விவேகானந்தருடைய விழா தான் நாளைக்கு கொண்டாடுறோம்.
இளைஞர்களைத்தான் விவேகானந்தர் நம்பினார் இல்லையா? இளைஞர்களை என் கையில் கொடுங்கள், நான் இந்த நாட்டை மாற்றி காட்டுகிறேன், சமுதாயத்தை மாற்றி காட்டுகிறேன்னு சொன்னார் இல்லையா? அதனால நம்ம என்ன நினைக்கணும்? நாட்டுப்பற்றுடையவர்களாக, மொழிப்பற்றுடையவர்களாக, சமயப்பற்றுடையவர்களாக இருக்கணும் இல்லையா? நம்ம இந்த பொங்கல் விழா இங்கே மட்டும் இல்லை, ஜப்பான், கொரியா நிறைய நாட்டில் கொண்டாடுறாங்க. அப்போ நம்ம பொங்குதல், அந்த பொங்கல் எப்படி பொங்குதோ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இன்பம் பொங்கணும், துன்பம் நீங்கணும், நம்முடைய மனம் மகிழ்ச்சி பொங்கி இருக்கணும். அதனால் நாம் தேசியப்பற்று, நாட்டுப்பற்று இல்லையா, மொழிப்பற்றுடன் இருக்கணும். அதற்கு ஒரே ஒரு பாடலோடு நான் முடித்து விடுகிறேன். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து தோணிகள் ஓட்டி வீளை ஆடி வருவோம். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம். சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே. எனவே ஒன்றாக இணைவோம். ஒரு கை தட்டினால் ஓசை வராது, தனிமரம் தோப்பாகாது. ஒற்றுமைப்படுவோம். நம் சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்தி ஒருமித்த குரல் கொடுத்து நாம் எதிர்கால பாரதத்தை இனிய பாரதமாக உருவாக்குவதற்கு ஒவ்வொருவரும் கடமைப்பட்டுள்ளோம், கடமைப்படுவோம். நம்முடைய சமுதாயத்தை உருவாக்குவோம். எதிர்கால நம்பிக்கை நாற்றுகளை நாம் நல்ல நிலையிலே வளர்ப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த பாரத கலாச்சார பேரவைக்கும் தலைவருக்கும் இங்கு இருக்கின்ற அத்துணை பேர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இத்துணை நேரம் என்னுடைய உரையை செவிமடுத்த உங்களுக்கும் எனக்கும் இடையே இருக்கக்கூடிய இணைப்புச் சங்கிலியை சற்றே துண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் மனதை தொட்டிருக்கும். கண்டிப்பாக அவர் சொன்னதுபடி நம்ம நடக்க வேண்டும். ஒரு அருமையான உரை தந்த அவர்களுக்கு எல்லாருக்கும் பாராட்டு. எல்லாரும் சேர்ந்து ஒரு கையிட்டீங்க, நல்ல அழகா கிளாப்பா. இப்போது ஹரி ஜுவல்லரின்னா நமக்கு எல்லோரும் தெரியும், எல்லோரும் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணோம், எல்லோரும் வாங்குவோம். ஆனால் அவர் என்னெல்லாம் செய்கிறாரு என்பது நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். உண்மையில் நம்ம என்ன நிகழ்ச்சி நடந்தாலும், பாரத கலாச்சார நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, இளைஞர் மன்றம் நடந்தாலும் சரி, சேவாபாரதி நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, அவர் மகளிர் மன்றத்தில் ஆனாலும் சரி, எதுக்கானாலும் இப்போ நம்ம சம்பாதிக்கிறவங்க என்ன செய்யணும், எல்லா சம்பாத்தியத்தை அப்படி வச்சுருந்தா அதுக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த சம்பாத்தியத்தை நம்ம செலவு பண்ணணும். இன்றைக்கி 3000 கொடுக்குறாங்கன்னா நம்ம 3000 போய் என்ன செய்யும், செலவு பண்ணி மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் இல்லையா? அந்த செலவு பண்ணுறதுக்கு அந்த பணம் கொடுக்குறாங்க, வைக்கிறதுக்கு இல்லை, பூட்டி வச்சுட்டு இருக்கிறதுக்கு இல்லை. அதே மாதிரி அவர் சம்பாதிக்கின்ற அதில் பெரும் பங்கை சமுதாயத்துக்கு செலவிட்டுருக்காரு. அது யாரும் அப்படி செய்கிறது இல்லை. நிறைய பேர் வஸ்து வாங்க, சொத்து வாங்குவாங்க. எல்லாரும் மனிதன் வாழ்கிறான், கொஞ்ச நாளில் என்ன செய்தான், சொத்தோட கொண்டு போகிறானா? சொத்து கொண்டு போகிறதில்லை, அவனோட வராது. அவனுடைய புகழ் வரும். தோன்றிர் புகழோடு தோன்றுக அக்திலர் தோன்றிலின் தோன்றாம நன்றி என்று சொன்னார் திருவள்ளுவர். அப்படி தோன்று எல்லாரும் அப்படி தான். நம்ம வாழ்கின்ற கொஞ்ச நாள் வாழ்கிறோம், வாழ்ந்து முடிக்கிறோம், அதன் பிறகு நம்ம யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதே மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்கின்றவர் யாருன்னா ஹரி ஜுவல்லரி ஹரிபிரசாத் அவர்கள். உண்மையிலே அவர் பாராட்டுக்குரியவர். அவர் இப்பொழுது நலத்திட்டங்களை வழங்க இருக்கின்ற அவர்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். இப்பொழுது நேசம்மாள் அவர்கள் வருகின்றார்கள். நேசம்மாள் பக்கத்தில் நேசம்மாள் அவர்கள், அவர் சாரியும். இப்பொழுது உங்கள் அக்காவுக்கு 90 வயசுக்கு மேலே ஆகும். அக்காவுக்கு 90 வயசுக்கு மேலே, அவர்களுக்கு சாரியும் கொடுக்குறாங்க. சரி, அங்கே கொஞ்சம் நீங்கள் 90 100 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த வருஷம் வாங்க வாங்க வரணும் அக்கா. என்ன அடுத்தது ராஜம்மாள். நான் ராஜம்மாள் யார் வாங்க? தாசம்மாள். சரி சரி. சாந்தி. அடுத்தது நேசம். அடுத்தது சரண்யா. சரண்யா சரண்யா உடைய கணவர் சீனிவாசன், அவர் எல்லாருக்கும் இளைஞர் மன்றத்துக்கெல்லாம் நல்ல செய்திருக்கார். அவர் நினைக்கும் உண்மையிலே அவருக்காக நான் கொண்டு அந்த குரல் ஆண்னா அழக வருது, தன்னாலே வருது. நன்மை செய்தவர் அவருக்கு மனைவி அவர்களுக்கு வழங்கப்படுகிறார். சொல்லணும்.
அடுத்த யசோதா அவர்கள். அடுத்ததாக சுபத்ரா அவர்கள், கமலா மேலவளை அவர்கள், கமலா வந்திருக்காங்களா? அடுத்த கோபாலன். இந்த நலத்திட்டங்களை வழங்கிய ஹரி ஜுவல்லரி அவர் குடும்பத்தார் எல்லா நலன்களும் பெற்று நோய் நொடியின்றி தீர்க்காயுஷன் வாழ வாழ்த்துகின்றோம். சரி, இப்பொழுது அவையோருக்கும் என் இனிய சேவாபாரதி குழந்தைகளுக்கும் மகளிர் குழி பெண்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. இதனைய கொல்லு இமயத்தை வெல்லு உனக்கு ஒரு எல்லை கிடையாது. யாரோ யார் இவனோ ஒரு நீரோ தீயோ யார் அறிவார். ஆளும் வேறிவனோ அதை எசைத்து பார்க்க யார் வருவார். அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இதரைய கொல்லு இமயத்தை வெல்லு. அஞ்சுவது மடம் எஞ்சுவது தேடம். அஞ்சு விடு தொடுமை ஆகாயம் வெட்டி விடு வினை எட்டி விடு உனை. உன்னுடைய துணைய முந்தானை இவன் ஒரு அதிசய புலி. இவன் இருப்பது நகங்களும் புலி அது அறிந்திடும் ஆகவனின் வலி. ஒரு மனிதனின் படை அதில் எழுவது விடுதலை விடை. அது மழை பெய்யும் இரண்டுக்கும் துணை. இது கரையே இல்ல காட்டாரு ஓடு முன்னோடு ஒரு வெற்றி என்பது கண்கூட. ஹரிச்சந்திர சொல்லு எதிரிய கொல்லு இமயத்தை வெல்லு. ரகம் வெண்ணிலவ முகம் மூடியது ஏனோ கால்மேகம். தேடல் ஒரு கண்ணில் மூடல் ஒரு கண்ணில் நாலாயிர கண்கள் சுகமாக. அழகிய தாய்மொழி இவள் இவள் சிரிக்கையில் இரவுகள் பகல். இவளுக்கு இவளே நகல். அழகிய மெழுகென விரல் உன் கிளியில் என கரிகடல். அதை துடைப்பது இவனது விரல். சிலம்பம் அருமையான சிலம்ப நிகழ்வு. வாழ்த்துக்கள். இப்பொழுது மியூசிக்கல் சேர்
சரி ஓடுங்க. இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி. தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு. 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 தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ. வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியை போற்றி சொல்லடியோ. முப்பாட்டின் காலம் தொட்டு முப்போகம் யாரால கல்மேடு தாண்டி வரும் காவேரி நீரால சேத்தோட சேர்ந்த வித நாத்து விடாதா. நாத்தோட சேதி சொல்ல காத்து வரா. செவ்வாழை செங்கரும்பு சாதி மல்லி தோட்டந்தான் எல்லாமே இங்கிருக்க ஏதுமில்ல வாட்டந்தான். நம்ம சொர்க்கம் என்பது மண்ணில் உள்ளது வானில் இல்லையடி. நம்ம இன்பம் என்பது கண்ணில் உள்ளது கனவில் இல்லையடி. தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ. வண்ண மங்கை അസോസിയേഷൻ എസ്.പി. അതിയൻ അവരെ സ്വാഗതം ചെയ്യുന്നു. തിരിച്ചു വന്നല്ലേ തിരികെ വിട്ടാൻ വന്നല്ലേ തിരുത്തി വെക്കാൻ വന്നല്ലേ തിട്ടം കൊണ്ടല്ലേ ചേട്ടൻ വന്നല്ലേ ചേട്ട ചെയ്യാൻ വന്നല്ലേ പേട്ട തുള്ളാൻ വന്നല്ലേ വേട്ടയനല്ലേ.
கண்ணா பாஸ்ட் பாஸ்ட் டைம் ரொம்ப பாஸ்ட் சிக்காது பேரில் கலவரனூரி படச்சவன் ஊராளுடா லைஃப் ஒரு வாட்டி மாலம் யாதியுத்திமா அதில் அவன் கூற இவன் கூற வை போட்டிமா நீ உனக்கா நில்லு ஊர் கெரதூந்தல்லு You're my doll, rock and roll, feel the glamour and pink. Kiss me here, touch me there, hanky panky. You can touch, you can play. If you say I'm always yours. I'm a Barbie girl in the Barbie world. நல்லா ஓடுங்க ஓடுங்க, ஓட மாட்டேங்கிறீங்களே, ஓடுங்க நல்லா. எல்லாம் மன தளர்ச்சி எல்லாம் தீரணும், எல்லாம் கழுத்து வரணும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா வரும். சீக்கிரம் நல்லா ஓடுங்க. இப்போ ஓடுறதுக்கு தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. ஐயோ இவ்வளோ வளர்ந்த பிறகு ஓட தெரியலையே. எந்த லைனில் போகணும், அப்படியே போயிட்டே இருக்கணும். நிறைய நாள் வாழணும், நீண்ட நாள் வாழணும், நோய் நொடி இன்றி வாழ்வதற்கு ஓட்டம் முக்கியமாக. வெரி குட் வெரி குட். கேன்சர் எல்லாம் கையடிங்க, நல்லா அழகாக கையடிங்க ஒரு கையடி. Make me walk, make me talk, do whatever you please. I can act like a star, I can beg on my knees. Come jump in, bimbo friend, let us do it again. Hit the town, fool around, let's go party. You can touch, you can play. If you say I'm always yours. You can touch, you can play. If you say I'm always yours. I'm a Barbie girl in the Barbie world. Life is plastic, it's fantastic. You can brush my hair, undress me everywhere. Imagination, life is your creation. Come on Barbie, let's go party. 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 Oh, I'm having so much fun. Well Barbie, we're just getting started. ஐசாங்க கொஞ்சம் பாரு அண்ணனோட பேரு ஜொலிக்குதுடா ஸ்லோமோ தெரிக்குதுடா அன்பானன் பிச்செல்லாம் கேளு நம்பிக்கையா சேரு இருக்குதுடா காலம் பிறக்குதுடா தனக்குன்னு வாழாத நீ தரத்துல தாழாத ஒரு கது மாறானே திருத்திட போ தளபதி கச்சேரி தளபதி கச்சேரி அங்கனா மனவங்கனா பெரிதனமா வைபா பலாமா கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய் விட்டாய் பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய்
காட்டு ஒரு மாபெரும் நாடு அதன் வேர்களில் நம்ம வேர்வ பாரு மரம் மேல் ஒரு கூடு அதன் தாய் வழி சொந்தம் இந்த காடு ஆவோ தளபதி கச்சேரி தளபதி கச்சேரி மகனா மனசங்கனா வெறித்தனமா வைபா பலமா கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருது வச்சு கொண்டாடலாமா தளபதி கிட்ட பாட்டே மன போல யாரு காட்டே தளபதி கிட்ட பாட்டே இல்லையா? ஓட மாட்டேங்கிறீங்களே, நல்லா ஓடுங்க ஓடுங்க, டயர்ட் ஆகணும், நல்ல பிளட் சர்க்குலேஷன் நல்லா வரணும், ஓடுவாங்க. என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். சரி ஸ்டாப் பண்ணியாச்சு இப்போ. பக்கத்துல எல்லாம் ஓட வரணும், லைன்ல எல்லாம் ஓடணும். லைன் எங்க கிடக்கு சார்? நீங்க ஜட்ஜஸ் தெரியல, லைன் பக்கத்துல ஓடணும். என்னது சேர் சுட்டுதா இது? அந்த லைன்ல ஓடுங்க, நீங்க லைன்ல ஓடுங்க. எல்லாம் ஓட மாட்டேங்குது லைன். இங்க பாருங்க, இது ஒண்ணு ஓட்டமா?
Alts Goodness Rosemary Water Spray. என்னுடைய சமயப்பு மாணவர் ஒரு ஆள் வந்திருந்தார் காலையில். எங்கள் நட்டாலம் கோயிலில் இதே மாதிரி பொங்கல் விழா நடக்குது. இனி நாளைக்கு எங்கன்னா பையங்குள்ள ஸ்கூலில் நடக்குது, அரசு கவர்மெண்ட் ஸ்கூலில். நாளை கழித்து எங்கே நடக்குன்னு பயண ஸ்கூலில் நடக்குது. இப்போ 4 இடத்துல இந்த தடவை நடத்தியிருக்கேன் பாரத கலாச்சார பேரவை சார்பில். இப்போ என்னுடைய மாணவர் ஒரு வந்திருந்தார் காலையில். அப்போ இன்றைக்கி இங்கேயும் வந்திருக்கார். இப்போது சமயப்பு மாணவர் எல்லா போட்டிகளிலையும் ஃபஸ்ட்டு வரவர். இப்போ அரசியல்லையும் ஃபஸ்ட்டில் இருக்கிறாரு. எம்எல்ஏக்கெல்லாம் நின்னவர். யார் அவர் தெரியுமா? உங்களை ஐடென்டி பண்ண முடியுதா? யார்? ஜெயசீலன் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உரையாற்ற வருகின்றார். பாரத கலாச்சார பேரவையின் சார்பில் மிக சிறப்பான முறையில் பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகின்ற அந்த நிர்வாகத்திற்கும் தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சார் சொன்னவர் என்னுடைய ஆன்மீக குரு. இந்த ஆலயத்திற்கு கூட பேச வந்திருக்கின்றேன். அதை அழைத்து வருவது அந்த பாஸ்கரன் சார் தான். சின்ன வயசிலேயே பல்வேறு இடங்களில் சமயப்புகளை நடத்தியதோடு மட்டுமில்லாமல் எங்கள் வெளியுலகம் ஆலயத்துடைய சமயப்பு ஆசிரியராகவும் அவர் வேலை கிடைக்கும் முன்னாலே செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் உண்மையிலேயே ஏற்கனவே காலையில் பேசின பற்றி இதான் சொன்னேன். ஓய்வு பெறக்கூடிய காலகட்டங்களில் பொதுவாகவே குடும்பத்தாரோடு இருந்து அந்த ஓய்வு நாட்களை கழிப்பது வழக்கம் பொதுவாகவே. ஆனால் நம்முடைய பாஸ்கரன் சார் அவர்கள் வேலை கிடைப்பதற்கு முன்னாலே சமூக சீர்திருத்தங்களில் நாட்டம் கொண்டு ஆன்மீக உணர்வுகளை அத்தனை பகுதிகளுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல்வேறு ஆலயங்களுக்கெல்லாம் சென்று சமயப்புகளை நடத்தி வந்ததன் விளைவாக ஓய்வு பெற்ற பிறகு கூட அதை தொடர்ச்சியாக பாரத கலாச்சார பேரவை என்கின்ற ஒரு மிக சிறப்பான ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் பல்வேறு நபர்கள், நம்முடைய ரவீந்திரநாத்ஜி, இப்படி நிறைய பேர்கள், சஜு சாரு, யாரெல்லாம் சமுதாயத்தில் அடுத்தவங்களுக்காக உழைக்க தயாராக இருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து மிக சிறப்பான முறையில் ஒரு நல்ல நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பாரத கலாச்சார பேரவை நிர்வாகிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு பல்வேறு இடங்களில் பொங்கல் நிகழ்வுகள், விவேகானந்தர் ஜெயந்தி, இப்படி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார். காலையில் நட்டாலம் 12வது சிவாலயம் ஸ்ரீ சங்கர நாராயணர் பக்தர்கள் பேரவை என்கிற ஒரு பேரவை இருக்கின்றது. அதுவும் அந்த பேரவையும் நம்முடைய பாரத கலாச்சார பேரவை இணைந்து நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தியது. இன்றைய தினம் இந்த பகுதி மக்கள் உங்களையெல்லாம் உற்சாகப்படுத்த தாய்மார்கள் சகோதரிகள்லாம் ஓடி 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 கடைசியில் பார்த்தீங்கன்னா சேரை விடவே இல்லை. நீங்கள் எங்களுக்கு போட்டி நீங்கள் தான் போல இருக்குது. அரசியல்வாதிகளாக சாதாரண நாங்கள் சேரை விட மாட்டோம். எப்படியாவது சேரில் பிடிச்சி உட்காரன்னு நினைச்சிட்டு இருப்போம். நான் அப்படி 4 தடவை பேரூராட்சி தலைவர்னா வெறுப்பே வந்துடும் மக்களுக்கு. ஆனாலும் கூட நமக்கு என்னென்னா அடுத்ததும் வரணும்ல ஒரு எண்ணம், அது இயல்பு தான். அரசியல்வாதிகள் அப்படி தான் இருப்போம். அதை விட மிஞ்சி சேரை இப்படி கண்ணை நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த மீன்கொத்தி பறவை இருக்குல்ல, அதே போல் அந்த சேரை இப்படி பார்த்து ஓடிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள். உண்மையில் இதுதான், அதாவது சாரு நிர்வாகிகளுக்கெல்லாம் மன நிம்மதியாக தான், பார்வையாளர்களுக்கெல்லாம் பங்கு கொண்டவர்களாக இருக்கலாம். அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். உங்களுடைய அந்த எண்ணம் குறிக்கோள் எல்லாம் ஒரு போட்டி என்று வரும்போது சேர் எப்படியாவது ஒரு சேரில் பார்த்தாச்சுன்னா இடிச்சு விடு, அங்கே போய் ஒரு 3 சேரே உடைக்கக்கூடிய அளவில் செய்தீங்க. வாழ்த்துக்கள். சிறப்பாக இருந்து, உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்து. அதே போல் ஆடியன்ஸு நல்லா கோஆப்ரேட் பண்ணிவிட்டு அது மியூசிக்கு மாற்றுக்குங்க அப்படி இப்படிலாம் கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த இன்வால்மெண்ட்டு மனமாற வாழ்த்துக்கிறேன். இதுதான் வாழ்க்கை. அதாவது வாழ்க்கை எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நம்ம நிறைய இறந்து விட்டு, நான் இப்போ ஒரு இடையில ஒரு இறந்து விட்டு தான் போயிட்டு இருந்தேன். 48 வயசான ஒரு பையன் திடீர்னு இறந்து போனேன். அது என்னென்னா, இறப்பு என்பது நம்ம யாருமே யூகிக்க முடியாது. ஆனால் நம்ம யாருமே நிறைய இறந்து விட்டு போவோம். நம்ம இறப்புன்னு யாருமே நினைக்கிறது கிடையாது. ஆனால் இறப்பு என்பது எல்லாருக்குமே வரக்கூடியதான். ஆனாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ பெரிய அளவில் நம்ம நிறைய வருஷங்கள் இருப்பது போல என்னென்னமோ நினச்சிட்டு இருக்கோம். ஒன்றுமே கிடையாது. இதுதான் மனநிறைவு. இருக்கின்ற அந்த ஒவ்வொரு நொடி பொழுதையும் பயனுள்ளதாக மாற்றணும். எப்போ நம்ம போகிறோன்னு சொல்லி நீர்மூழ்கு மொழி ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் சொல்லுவாங்க, ஒரு ஆளுக்கு லைஃப் முடியுது. ஆனால் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மன மகிழ்ச்சியோடு அடுத்தவங்களை உதவக்கூடிய அளவிற்கு பாஸ்கர் சார் நினைச்சாச்சுன்னா குடும்பத்தோடு இருந்துகிட்டு இருக்கலாம். ஆனால் பெரிய இதாகும். பிள்ளைகளை கூட 2 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். பிள்ளைகளை நம்ம பெரிய அளவில் தெரியாது நமக்கு பிள்ளைகளை பார்க்குறதுக்கு. ஆனால் பேர பிள்ளைன்னு வரும்போது
ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பேர பிள்ளைகளை வந்து நம்ம பிள்ளைகளை கூட நம்ம கவனிக்க மாட்டோம். பேர பிள்ளைகளை ரொம்ப அஃபெக்ஷனாக, அந்த அஃபெக்ஷனைலாம் கூட விட்டுட்டு உங்களோடு நம்ம சமுதாயத்திற்காக உழைக்க வேண்டும் என்று வராங்கல்ல, இதுதான் மிகப்பெரிய விஷயம். அந்த உண்மையிலே மனதார பாராட்டுகின்றேன் பாஸ்கர சார் அவர்களை, அதோடு அவர்களுடைய நிர்வாகிகள். இவங்களுக்கு நல்ல நீங்கள் ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கீர்கள். மன மகிழ்ச்சியோடு இருங்க, அவ்வளோதான் மிச்சம், வேறு எதுவுமே கிடையாது. நிறைவாக நல்ல சந்தோஷமாக, யாரையும் வஞ்சிக்கக்கூடாது, அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படக்கூடாது, எந்த ஒரு இது இல்லாமல் நம்ம நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அதுதான் பாரத கலாச்சார பேரவை. நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் அதுதான். ஒருவரை விட்டு கொடுத்து ஒருவர் புரிந்து எந்த வஞ்சகமும் சூதும் இல்லாத ஒரு வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் அத்தனை பேரும் முழு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரிகள், தாய்மார்கள்லாம் வந்து நிறைவாக எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். உங்கள் முகத்தை பார்த்து ரொம்ப பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. இதே நிலை இந்த வருடம் முழுவதும் தொடர வேண்டும் என்று எல்லாம் இல்ல நம்முடைய தெய்வத்தை நினைத்து வாய்ப்புக்கு நன்றி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நாள் முதல்வராக இருந்தால் அவர் என்ன செய்வார் என்று சொல்லி அவருக்கு தெரியும். ஒரு அந்த முதல்வர் மாதிரி இவர் என்ன செய்கிறாரு, இப்போ எல்லாத்தையும் மக்களை எல்லாம் கலக்கி கொண்டு இவர் எம்எல்ஏ அவர். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மின்சா அவரது வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இப்பொழுது நிகழ்ச்சியில் பரிசு வழங்கல் நிகழ்ச்சியாக நாம் வருகின்றோம். அந்த ரவீந்திர சார் அவர்கள் இப்போ பரிசுகளை அறிவிக்கப் போகின்றார். அன்பார்ந்தவர்களே, பாரத கலாச்சார பேரவையும் சேவா பாரதி மனோன்மணியம் விழாத்துறை ஊரை சேர்ந்த சேவா பாரதி இயக்கம் சேர்ந்து நடத்துகின்ற இந்த பொங்கல் விழாவில் பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். போட்டியில் பரிசு பெற கலந்து கொண்டவர்கள் பரிசு யார் யார் பெறுகிறார்கள் என்பதை நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். முதலாவதாக கோலப்போட்டி 6 பேர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் முதல் பரிசு சுமிதா. இப்பரிசுகளை முன்னாள் முஞ்சரை ஊராட்சி பெருந்தலைவர் திருமதி ராஜேஸ்வரி அவர்கள் வழங்குவார்கள். இரண்டாவது பரிசு ஜெயலட்சுமி. இப்பரிசினை ஆலய தலைவர் அவர்கள் வழங்குவார்கள். மூன்றாவது பரிசு ஷீபா பிரதீப். இவ்வாலய பொறுப்பாளர் ஜெய்சிங் அவர்கள் வழங்குவார்கள். கோலப்பட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கெல்லாம் பரிசு வழங்கப்படுகிறது. ஊக்கப்பரிசினை பெற்று செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். கோலப்போட்டியில் கலந்து கொண்டவர்கள் பாக்கி 3 பேர்களும் வந்து பரிசினை பெற்று செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சமையல் போட்டி, நெருப்பில்லா சமையல். இந்த சமையல் போட்டியில் கலந்து கொண்டவர்கள் சிறப்பாக செய்திருந்தீர்கள். உண்மையிலேயே அதில் எப்படியானாலும் அனைவருக்கும் பரிசு உண்டு. இருந்தாலும் முதல் பரிசு அஸ்வதி, இரண்டாம் பரிசு எல்ஜின், மூன்றாம் பரிசு தனிகா. அடுத்தபடியாக மியூசிக்கல் சேர்ஸ் குழந்தைகள். முதல் பரிசு சினோஜ். இப்பரிசினை சீனிவாசன் சார்கள் வழங்குவார்கள். சங்கரி அம்மா அவர்களும் சீனிவாசன் அவர்களும் வழங்குவார்கள். இரண்டாம் பரிசு எல்ஜின். மூன்றாம் பரிசு சித்து. அடுத்ததாக மியூசிக்கல் சேர் தாய்மார்கள். முதல் பரிசு பிரியா செல்வன். இரண்டாம் பரிசு PA ஷர்மியா. மூன்றாம் பரிசு தர்ஷினி. போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து சேவா பாரதி உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ நடனாடியவர்களுக்கெல்லாம் பரிசு உண்டு. சமயப்பில் எதிர்ப்பு வெள்ளம் கண்டஞ்சாது எதிர்த்து நீந்தும் தீரர் வேண்டும், மாபெரும் தியாகியர் படை வேண்டும், சமிதி சக்தி
பக்தியை நான் வளர்ப்பேன் என முன் வருவோர் வேண்டும். மாவீராங்கனை படை வேண்டும், மாவீராங்கனை படை வேண்டும். அன்பார்ந்த பெரியோர்களே, பாரத கலாச்சார பேரவையில் அங்கம் வகிக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், சேவா பாரதியில் அங்கம் வகிக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், எங்கள் ஆலய நிர்வாகிகளுக்கும், எங்கள் ஆலயத்தின் கீழ் இயங்கும் பள்ளியின் நிர்வாகிகளுக்கும், இங்கு கூடியிருக்கும் அத்தனை மகளிர் மன்ற உறுப்பினர்களுக்கும், 5 குழுக்கள் சேவாபாரதி குழுக்கள், அத்தனை குழுக்களில் இருக்கும் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும், மகளிர் மன்றம் அதில் நிர்வகிக்கும் நிர்வாகிகளுக்கும், அதில் உறுப்பினர்களாக உள்ள அத்தனை சகோதரிகளுக்கும், சிறார் குழுவில் அங்கம் வகிக்கும் அத்தனை நிர்வாகிகளுக்கும், சிறார் குழு மாணவர்களுக்கும், இங்கு மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி சொல்லி இது கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை பேருக்கும், எங்களது சேவா பாரதியின் சார்பாக இருக்கும் நிர்வாகிகளுக்கும், பாரத கலாச்சார பேரவையில் பங்கு கொண்ட அத்தனை உறுப்பினர் நிர்வாகிகளுக்கும் மற்றும் ஆலய நிர்வாகிகளுக்கும் எங்களது பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொண்டு எனது நன்றியுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். பொங்கலோ பொங்கல் பாடு, 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 பொங்கலோ பொங்கல் பாடு. செவப்பான கரும்பு வெட்டி வனப்பான பானை சிட்டு முற்றத்துல கோலமிட்டு ஆடலாம், நம்ம ஊரு சனம் ஒத்துமையா வாழலாம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता. पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उच्चल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि बरंगा. दब शुभ नामे जाहे, दब शुभ आशीष मागे, गाये दब जय गादा. जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता. जय हे जय हे जय हे जय 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 हे जय.